على أشرف الأنبياء وسيدنا المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து உரை நிகழ்த்தி சென்ற இந்த பாடசாலையினுடைய மதிப்புக்குரிய அதிபர் ஷேக் நுஃபைல் நலிமி அவர்களே, இந்த பெற்றோருக்கான இந்த ஒன்று கூடலிலே கலந்து கொண்டிருக்கின்ற பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள், பழைய மாணவர்கள், அன்புக்குரிய பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் சொல்லுங்க சத்தமா. ஒரு புதிய நாளையில், ஒரு புதிய மாலை பொழுதில் உங்களை சந்திக்கிறோம். இன்றைய இந்த பொழுது எங்கள் அனைவருக்கும் உற்சாகமானதாக, மகிழ்ச்சியானதாக, முன்னேற்றகரமானதாக அமையணும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவன் ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மதிப்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பிள்ளைகளுடைய உளவியல், பிள்ளை வளர்ப்பு, பிள்ளைகளுடைய கற்றல், பிள்ளைகளுடைய பரீட்சை, இந்த விடயங்கள் இன்று மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கையிலே நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக வாழுகின்றோம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் மிக பரவலாக அடர்த்தியாக வாழ்ந்தாலும், தென் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கலந்து வாழுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. மத்திய மாகாணத்திலும் மேல் மாகாணத்திலும் அதே நிலைமைதான். எங்களுடைய முஸ்லீம்களுடைய, இலங்கை முஸ்லீம்களுடைய கல்வி தொடர்பாக பல ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லீம்களுடைய பல்கலைக்கழக உட்பிரவேசம், பல்கலைக்கழக வீதாசாரம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அல்லது இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் பாடசாலைகள், ஆசிரியர்களுடைய நிலைமைகள், மாணவர்களுடைய வருகைகள், மாணவர்களுடைய அடைவுகள் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு சமூகத்தினுடைய பாடசாலை கல்வி என்பது அந்த சமூகத்தை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு முஸ்லீம் கல்வி அமைச்சராக இருந்து 2 பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய வரலாறு இருக்கிறது. டாக்டர் பதியுதீன் மஹமூத் கிழக்கு பல்கலைக்கழகத்தையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தையும் அவர் உருவாக்கியிருந்தார். அந்த நேரம் திருகோணாமலையில் இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் மஜீத் திருகோணாமலைக்கும் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அது முடியாமல் போன போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஃபேக்கல்டியை திருகோணாமலையிலே அப்பொழுது அமைத்து கொடுத்தார். அதற்கு பிறகு வந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளிலே ஒருவர் தான் MHM அஷ்ரஃப் என்கின்ற ஒருவர். அவர் அவருக்கு இருந்த அந்த தட்டுணிவு, செல்வாக்கின் காரணமாக தென்கிழக்கிலே ஒரு பல்கலைக்கழகத்தை அமைத்து வைத்திருக்கிறார். ஏன் முஸ்லீம் அரசியல்வாதிகள் அரசியலுக்கு அப்பால் முஸ்லீம்களுக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை அல்லது முஸ்லீம்களுடைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை, முஸ்லீம்களுடைய பாடசாலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படி உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த சாஹிரா பாடசாலை. அது கம்பல சாயிராவாக இருக்கலாம், குருநாகல் சாயிராவாக இருக்கலாம், கொழும்பு சாயிராவாக இருக்கலாம்,
கல்முனை ஜாகிராவாக இருக்கலாம். ஏன் இந்த ஜாகிராக்கள் உருவாக்கப்பட்டன, ஏன் இந்த ஃபாத்திமாக்கள் உருவாக்கப்பட்டன என்பதற்கு நீண்ட நெடிய பெரிய வரலாறுகள் இருக்கின்றன. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும், ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது கல்வியை தவிர வேறு வகையில் இல்லை என்பதை அப்போது இருந்த அரசியல்வாதிகள், அப்போது இருந்த கல்வியலாளர்கள், அப்போது இருந்த பெருந்தகைகள் புரிந்து வைத்திருந்தார். நான் நேற்று கொழும்பில் இருக்கின்ற டவர் மண்டபத்திலே நான் ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தேன். அந்த கொழும்பில் இருக்கின்ற அந்த ஜாயிரா கல்லூரி அமைந்திருக்கின்ற அந்த காணி, அந்த புகாரி ஹோட்டல், எல்ஃபிஸ்டன் ஹால், அந்த டவர் ஹால் எல்லாம் கொழும்பிலே அப்போது மிக பெரிய மனிதராக இருந்த பாபிச்சி மரைக்கார் என்பவர் கொடுத்த காணிகள் தான் அவைகள். அந்த காலத்திலே பல மதரசாக்களுக்கு காணிகளை, தங்களுடைய சொத்துக்களை வக்ஃபு செய்த பல பெருந்தகைகள் அப்போது இருந்தார். ஏனென்றால் ஒரு சமூகத்தினுடைய விடிவு, ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம், ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் தங்கியிருப்பது அந்த சமூகத்தினுடைய கல்வியில் தான் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார். இன்று அதே பாடசாலைகள் இருக்கின்றன, அதே ஜாயிராக்கள் இருக்கின்றன, அதே ஃபாத்திமாக்கள் இருக்கின்றன, அதே முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பாடசாலைகளுடைய அடைவுகள், அந்த பாடசாலைகளுடைய அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு ஊரிலே இருக்கின்ற 2 நிறுவனங்கள் ஒரு ஊரின் கண்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு பாடசாலை அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு கண், அந்த ஊரினுடைய பள்ளிவாசல் இன்னும் ஒரு கண். பள்ளிவாசலுக்கு செலவழிக்கிறோம், பள்ளிவாசலை ஒளிமயமாக்குகின்றோம், பள்ளிவாசலிலே நடக்கின்ற சடங்குகளுக்கு, கிரிகைகளுக்கு அள்ளி கொடுக்கிறோம். ஆனால் பாடசாலை கவனிக்கப்படுவதில்லை. பாடசாலை சில சமூகங்களிலே, சில பிரதேசங்களிலே, சில ஊர்களிலே கவனிக்கப்படுவதில்லை. சில ஊர்களிலே கல்விக்காக, பாடசாலைக்காக அள்ளி கொடுக்கிறார்கள், அங்கு பள்ளிவாசல்கள் கவனிக்கப்படுவதில்லை. அங்கு சஃப்புகளிலே இளைஞர்கள் இல்லை, அங்கு பிள்ளைகள் இல்லை, 5 நேர தொழுகைகளுக்கு தொழுவதற்கு ஆட்கள் இல்லை. கோடிக்கணக்கிலே பள்ளிவாசல்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றன, வெறுமனே 5 நேர தொழுகைகளை தொழுவதற்காக. ஒரு சமூகத்திலே இந்த 2ம், பள்ளிவாசலும் பாடசாலையும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சமூகம் எழுச்சி பெற்ற சமூகமாக, மீட்சி பெற்ற சமூகமாக அந்த சமூகம் இருக்கும் என்பது மறுக்க முடியாத, 2ஆம் கருத்துக்கு இடம் இல்லாத ஒரு விஷயம். அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே படிக்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் என்ற அடிப்படையிலே இன்று நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு பிள்ளையினுடைய கல்வியிலே இங்கு அதிபர் அவர்கள் சொன்னதைப் போல பாடசாலை 2 விடயங்களை செய்யும். கற்பிக்கும், விளங்காத பகுதிகளை விளங்கப்படுத்தும். இன்னும் ஒரு பகுதியை மேலதிகமாக செய்யும், பிள்ளைகளை மதிப்பீடு செய்யும். பிள்ளைகளுக்கு பரீட்சைகளை நடாத்தி அந்த பிள்ளைகளை மதிப்பீடு, எவலுவேட் பண்ணுகின்ற ஒரு வேலையும் பாடசாலை செய்யும். ஆனால் இலங்கையினுடைய பரீட்சை மையப்படுத்தப்பட்ட கல்வியை பொறுத்த வரைக்கும், பரீட்சை மையப்படுத்தப்பட்ட கல்வியில் பிள்ளையுடைய கல்வி விடயத்திலே, கற்றலிலே அதிகம் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது பிள்ளையினுடைய வீட்டு சூழல். இந்த பாடசாலைக்குள்ளே நான் வருகின்ற போது இந்த பாடசாலையினுடைய இந்த பௌதீக அமைப்புகள் உண்மையிலே மனதை கவரக்கூடிய மாதிரி, இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி அது இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய வீட்டு சூழல்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதுவான வீட்டு சூழல்களாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒரு முறை பரிசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டு சூழல் எங்களுடைய பிள்ளைகளுடைய கற்றலுக்கு ஏதுவானதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வீடு என்ன செய்யும்? ஒரு பிள்ளையினுடைய, இங்கே சொன்னதை போல 3/1 பகுதி நேரத்தை தான் பிள்ளை பாடசாலையிலே கழிக்கிறது.
8 மணித்தியாலம் அல்லது 9 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் ஒரு பிள்ளை பாடசாலையிலே தங்களுடைய நேரத்தை கழிக்கிறது. ஆசிரியர்களோடு அந்த பிள்ளை தன்னுடைய நேரத்தை கழிக்கிறது. சக மாணவர்களோடு சம வயதினரோடு அந்த பிள்ளை தன்னுடைய நேரத்தை கழிக்கிறது. மிகுதி 2 பங்கு நேரத்தை பிள்ளை வீட்டிலே கழிக்கிறது. 16 மணித்தியாலங்களை பிள்ளை வீட்டிலே கழிக்கிறது என்றால் அந்த வீடு முக்கியமா, பாடசாலை முக்கியமா? இது முக்கியம். வீடு முக்கியம். ஒரு ஆரோக்கியமான கற்றல் சூழலை வீட்டிலே ஏற்படுத்துவது என்பது, உருவாக்கி கொடுப்பது என்பது எங்களிலே தங்கி இருக்கின்ற ஒரு விடயம். கற்றல் பொறுத்த வரைக்கும் பிள்ளையினுடைய பௌதீக ரீதியான விடயங்களை சரிப்படுத்துவதில் அல்லது ஏற்றமாக வைப்பதில் எங்களுடைய பெற்றோர்கள் கட்டித்தனமானவர்கள். கல்முனை, அக்கரை பெற்று, ஏறாவூர், வாழைச்சேனை, ஓட்டமாடி போன்ற பிரதேசங்களிலே பாடசாலைகளை விடவும் பெற்றோர்கள் பிள்ளைக்கு பின்னாலே நிற்பது அதிகம். பிள்ளையை பாடத்துக்கு சேர்க்கணும், பிள்ளையை பாடத்துக்கு ஏற்றி கொண்டு விடணும், பிள்ளைக்கு பாடத்துக்கு சல்லி கட்டணும், பிள்ளைக்கு ஆட்டாவை செட் பண்ணி கொடுக்கணும். பிள்ளையினுடைய கற்றலிலே பெற்றோர்களுடைய வகிபாகம் என்பது ஒரு அதிகரித்த நிலையில் இருக்கும். அங்கே பாடசாலைகளுடைய வகிபாகம் குறைவாக இருக்கும். அதுக்கு பெரிய அளவிலே ஒரு பின்புலமாக பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள். பாடசாலையினுடைய வேலையை செய்யும். கல்முனையில் இருக்கிற மஹ்மூத் மகளிர் கல்லூரி என்ற ஒரு பாடசாலை இருக்கிறது. அந்த பாடசாலையிலே பெற்றோர்களுடைய செல்வாக்கு அதிகம். பிள்ளைகளுடைய கல்வியிலே பெற்றோர்களுடைய ஆதிக்கம் அதிகம். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கல்வியிலே அதிகம் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாடசாலை அந்த அளவு தூரம் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்காது. ஆனால் வெளியிலே இருந்து பார்க்கின்ற நேரம் அந்த பாடசாலையினுடைய பெறுபேறு, அந்த பாடசாலையினுடைய அடைவு என்பது அந்த பிராந்தியத்திலே கூடுதலான அளவுக்கு அது காட்டும். ஆனால் அந்த பாடசாலை நிர்வாகம் சொல்லும், எங்களுடைய முயற்சிகளை விட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பின்னாலே கூடுதலாக முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லும். எங்களுடைய பிள்ளை இந்த பாடசாலையிலே கற்கிறார். தரம் 1 இருந்து இப்பொழுது கற்கின்ற ஆண்டு வரைக்கும் என்னுடைய பிள்ளை கற்கிறார். சில வேளை இதே பாடசாலையிலே தான் நானும் கற்றிருப்பேன். இந்த பாடசாலையில் தான் நானும் கற்றிருப்பேன். என்னுடைய வகுப்பறை, நான் கற்ற வகுப்பறையிலே தான் என்னுடைய பிள்ளையும் கற்றுக்கொண்டிருப்பான். சில வேளை எனக்கு கற்றுத்தந்த ஒரு ஆசிரியர் தான் என்னுடைய பிள்ளைக்கும் இப்பொழுது ஆசிரியராக அமைந்த வரலாறும் இருக்கும். எப்படி இருந்தாலும் என்னுடைய பிள்ளையினுடைய இப்போதைய தேவைக்கும், என்னுடைய பிள்ளையினுடைய இப்போதைய இயல்புக்கும், என்னுடைய பிள்ளை வளருகின்ற இந்த கால சூழல் தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப என்னுடைய பிள்ளையினுடைய கல்வி எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் திட்டமிட வேண்டும். இந்த விடயத்திலே நிறைய பெற்றோர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். பிள்ளைகள் அடுத்த கணம் எப்படி மாறிவிடும் என்பதிலே கடும் கவலையோடு கனத்த மனதோடு இருக்கின்ற பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் எங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய கல்வி அடைவுகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக முஸ்லீம் மக்களினுடைய கல்வி ஏன் பின்னடைந்து போகிறது என்று கேட்டால் பல காரணங்கள் இருக்கு. மாகாணமாக பிரித்து பார்க்கல நான் மொத்த முஸ்லீம் சமூகத்தினுடைய கல்வியினுடைய அடைவுக்கான பின்னணிகளை இலங்கை முஸ்லீம் கல்வி மகாநாடு ஒரு ஆய்வை செய்து, ஸ்ரீலங்கா முஸ்லீம் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் முஸ்லீம்களுடைய கல்வி அடைவுக்கான பின்னறிவுக்கான காரணங்களை ஒரு தொகுப்பாக தொகுத்திருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற மிக முக்கியமான சில இண்டிகேட்டர்களை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பாடசாலைகளிலே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. குறிப்பாக பாட ரீதியாக பற்றாக்குறை இருக்கிறது. உண்மையிலே இலங்கையில் 21 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்ற ரேஷியோ காணப்பட்டாலும் எங்களுடைய முஸ்லீம் பாடசாலைகளிலே சில பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. இங்கேயும் அப்படி இருக்கும். தேவைக்கு அதிகமாக சில பாட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு தேசிய பாடசாலைக்கு போயிருந்தேன். அந்த பாடசாலையிலே 13 ஆங்கில ஆசிரியர்கள் வேண்டும், ஆனால் 23 ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்.
கண்டி மாகாணத்தில் ஒரு பாடசாலைக்கு போனேன். அங்கே அந்த பாடசாலை, அந்த ஊர் பேரை, பாடசாலையோட பேரை சொல்ல விருப்பம் இல்லை. அந்த பாடசாலையில் தேவை 23 ஸ்டாஃப், ஆனால் 45 ஸ்டாஃப் இருக்காங்க. நான் அந்த பாடசாலை அதிபர்கிட்ட கேட்டேன், ஏன் அதிபர் தேவைக்கு அதிகமாக ஸ்டாஃபை போட்டிருக்கார்? சொன்னார், நான் ஒரு ஆர்மியில் இருந்த ஒரு அதிபர், இந்த மாகாணத்தில் இருக்கிற கட்டுப்படாத ஆசிரியர்களை என்கிட்ட தான் தூக்கி போடுவாங்க. பாடசாலையில் அவர் ஒரு பிரிகேடியர், அவர்கிட்ட போடுவாங்க. இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒன்றுக்கும் உதவாததுகளை அள்ளி ஒரு ஓரமாக இருக்கிற பாடசாலை. ஆனால் பார்க்கக்குள்ள அந்த பாடசாலையில் 45 ஆசிரியர்கள் இருக்கிற மாதிரி விளங்கும். ஆனால் ஒன்றுக்கும் எடுக்க இல்லாத 20 பேர் இருப்பாங்க. ஒன்றுக்குமே இல்லாத 20 பேர் இருப்பாங்க. உண்மையில் இந்த பாட ரீதியாக பாடசாலைகளில் இருக்கிற ஆசிரியர்கள் வீதம் என்கிறது ஒரு பெரிய ஒரு இடைவெளியை, ஒரு கெப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இலங்கை முஸ்லீம்களில் கல்வி பின்னடைவுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது விடயம் என்னென்னா, பௌதிக ரீதியான வளப்பற்றாக்குறைகள் எங்களோட முஸ்லீம் பாடசாலைகளில் இருக்கு. குறிப்பாக நான் அதிபரோட காலையிலிருந்து கதைக்கிறேன். இந்த பாடசாலைக்கு எப்படி அரசாங்கம் என்ன பௌதிக வளங்களை தந்தது என்று கேட்டால், சார் அரசாங்கம் எந்த வளமும் தரலை, இது எல்லாமே இங்கே இருக்கிற இந்த ஸ்டோன், இந்த கல் பதிச்சது, இந்த முன்னுக்கு இந்த கார்டன் செஞ்சது, இந்த என்ட்ரன்ஸ் செஞ்சது, இதெல்லாம் யார் சல்லி என்றா எங்கட மக்களில், ஊர் மக்களில் சல்லி. இப்போ கொழும்பு ஜாயிரா கல்லூரிக்கு போனீங்களா, கொழும்பு ஜாயிரா கல்லூரியில் இருக்கிற அது ஒரு செமி கவர்மெண்ட் ஸ்கூல். ஜாயிராக்கள் சில ஜாயிராக்கள் அரசாங்கத்திலையும் தனியாரையும் ரெண்டாக இருக்கும். அதில் கொழும்பு ஜாயிரா உண்டு. அதில் இருக்கிற கொழும்பு ஜாயிராவில் இருக்கிற ஜூமிங் பூல் கட்டி கொடுத்தது பேரண்ட்ஸ் அல்லது எஸ்டிசி அல்லது பழைய மாணவர்கள் என்று நாம் சொல்லலாம். பாடசாலையில் பெரும்பாலும் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவது ஒப்பீட்டளவில் குறைவு. ஒப்பீட்டளவில் குறைவு. அது பௌதிக வளமாக இருக்கலாம், மனித வளமாக இருக்கலாம், ஒப்பீட்டளவில் அது குறைவு. உண்மையிலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பௌதிக வளங்கள் இல்லாத பாடசாலையில் சில, நான் நினைக்கல, லைப்ரரி இல்லை, சயின்ஸ் லெப் இல்லை, பிளே கிரவுண்ட் இல்லை, அதே மாதிரி ஸ்டாஃப் ரூம் இல்லை, டேபிள் இல்லை, சேர் இல்லை. பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வித்தியாசமான A டைப் B டைப் பண்ணி சாஸ்கள் இருக்கு. இப்போ 8ஆம் ஆண்டுக்கு மேலே பிள்ளைகளில் சாஸ் வர, 8ஆம் ஆண்டுக்கு கீழே பிள்ளைகளில் சாஸ் வர. இப்போ பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆசனங்கள், அந்த மேசைகள் இல்லை. இப்படி நிறைய பௌதீக வள பற்றாக்குறைகள் இருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், இலங்கையில் பயணம் செய்கிற நேரம் முஸ்லீம் பாடசாலையில் கல்வி பின்னடைவுக்கு அது ஒரு காரணம். அடுத்தது தகமையுள்ள பொருத்தமான தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கிறது முஸ்லீம் கல்விட பின்னடைவுக்கு ஒரு காரணம். குவாலிஃபைட்டான அதிபர்கள் அல்லது கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் இல்லாமல் எங்களோட பாடசாலைகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. அது ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி சமூக அக்கறை இல்லை, சமூகத்தில் பார்வை பாடசாலையில் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரைட். பள்ளிவாசல்களை பார்ப்பாங்க, பள்ளிவாசல்களை மிம்பரை உடைப்பாங்க, கட்டுவாங்க, பள்ளி ஸ்பீக்கரை மாற்றுவாங்க, பல்ப் வாங்கி போடுவாங்க, ஸ்கூலில் ஒரு ஃபேன் வாங்கி போடணும், ஸ்கூலில் பிள்ளோட கல்விக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பாங்கு, சமூக அக்கறை இல்லை, சமூகத்தில் பார்வை இல்லை. அது நன்மையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது இல்லை. அதே மாதிரி பெற்றார்களில் பிரச்சனைகள், குறிப்பாக இப்போ எங்களோட முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற ஆண் தலைமைகள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க. 2009 பேராதனை பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை செய்தது அக்குருணையில். அக்குருணை ஜமியத்துல் உலமாவோட சேர்ந்து நாங்கள் ஒரு ஆய்வை செய்தோம். அதில் 411 பேர் அப்போ ஜப்பானுக்கு போயிருந்தாங்க, ஜப்பானுக்கு மட்டும். இப்போ மற்ற அரபு வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் அல்லது மிடில் ஈஸ்ட்டுக்கு போனது எவ்வளோ வரைக்கும். இந்த பெண்களை தனித்தலைமையாக கொண்ட குடும்பங்கள் இருப்பதும் பிள்ளைகளுடைய கல்விக்கு ஒரு சவால். அல்லது டிவோர்ஸ் ரேட் கூட முஸ்லீம் சமூகத்தில் நடக்கிற திருமணங்களை விட பிரிகிற திருமணங்களில் எண்ணிக்கை கூட. நான் பிரதேச செயலகத்தை சொல்ல விருப்பம் இல்லை. ஒரு பிரதேச செயலகத்திட ஒரு புள்ளி விவரத்தை நான் பார்த்தேன்.
ஜனவரி மாதம் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் அந்த பிரதேச செயலகத்தில் 1257 திருமணங்கள் நடைபெற்றிருந்தன. 2354 திருமணங்கள் பிரிந்திருந்தன. ஒரு நாளைக்கு இலங்கையோட டிவோர்ஸ் ரேட் பெர் டே 400 டிவோர்ஸ் நடக்குது. இல்லை இலங்கையில் 400 திருமணங்கள் விவாகரத்து பெறுகிறது. ஒரு விவாகரத்து பெற்று அல்லது பிரிந்து வாழுகின்ற அல்லது குடும்ப பிரச்சனை உள்ள வீட்டில் குடும்பத்தில் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி, ஒரு பிள்ளையினுடைய கல்வி எப்படி இருக்குமென்னு பாருங்க. இலங்கட மொத்த சனத்தொகையில் நாம் 10% என்று எடுப்போமே, ஆனால் சிறைச்சாலைக்குள்ள 38%. சிறைச்சாலைக்குள்ள 38%. மற்ற புள்ளி விவரம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, முஸ்லீம்களுடைய கல்வியின் ஊடாகத்தான் முஸ்லீம் சமூகத்துக்கு வெற்றி இருக்கி, விமோசனம் இருக்கி என்கிறது எல்லா ஆய்வாளர்களும், பேராசிரியர் ஹஸ்புல்லாவாக இருக்கலாம், பேராசிரியர் அனஸாக இருக்கலாம், அல்லது கலாநிதி அனீஸாக இருக்கலாம், எல்லாரும் சொல்லுகின்ற ஏகோபித்த ஒரு விடயம் என்னென்றால், முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தாலும் முஸ்லீம் சமூகம் தங்களை கல்வியை நோக்கி செய்திருப்பலண்டா இந்த சமூகம் இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்றால் எங்களோட பொருளாதாரம் நசுக்கப்பட 1980களில் இந்த நாட்டினுடைய மொத்த பொருளாதாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தில் எங்கள்கிட்ட 78% இருந்தது. நாங்கள் பொருளாதார சமூகமாகத்தான் இலங்கையில் பார்க்கப்பட்டோம். ஆனால் 2000க்கு பிறகு 2010க்கு பிறகு எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் 19% திட்டமிட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த ஆட்சியை தீர்மானிப்பதிலே எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வாக்குள்ளாக்கலார்கள். முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த பக்கம் போகிறார்களோ அந்த பக்கம்தான் ஆட்சி அமைக்கப்படும் என்கின்ற ஒரு சக்தி, ஒரு வல்லமை முஸ்லீம் அரசியலுக்கு இருந்தது. இப்பொழுது அதே அளவான முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த கணக்குக்கும் எடுக்கப்படுவதில்லை. அது 21 இருக்கலாம், 31 இருக்கலாம், 19 இருக்கலாம். அரசியலிலே நாங்கள் பேசு பொருளாக இல்லை, பொருளாதாரத்திலே நாங்கள் இல்லை, சமயத்திலே அப்படித்தான். ஊருக்கு ஒரு பள்ளிவாசல், ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசல், ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒவ்வொரு மதரசா, தௌஹீத் என்றும் தப்லீக் என்றும் ஜமாத் இஸ்லாம் என்றும் ஜமாத்து சலாமா என்றும் ஜமாத்துல் முஸ்லிமின் என்றும் ஜமாத்துல் மூமின் என்றும் எக்ஸ் என்றும் பை என்றும் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒவ்வொரு பள்ளி. இப்போ தல்கஸ்பிட்டி ஒன்ற ஒரு ஊருக்கு போனீங்களா இன்னைக்கு ஜும்மா பள்ளி, இன்னைக்கு தௌஹீத் பள்ளி. அது தௌஹீத் மதரசா, இது தப்லீக் மதரசா. அது ஜமாத்தே முஸ்லிமின், இது ஜமாத்தே மூமினின், இது ஏதோ ஒரு மூமின் முஸ்லீம் அல்லது அப்படி என்று இருக்குது. அப்போ மார்க் அடிப்படையிலையும் எங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கி. இறங்கின குர்ஆனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு இல்லை. நாங்கள் ஹாபருக்கு வந்திருக்கிற குர்ஆனை மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புமாறு போடப்பட்ட குழு பரிந்துரை செய்கிறது. குர்ஆன் வந்த குர்ஆனை, இறக்கப்பட்ட குர்ஆனை இவ்வளவு காலமும் ஹாபரில் தேங்கி கிடந்து, இப்போ உங்களுக்கு விளங்குதா நம்முட சமூகத்தினுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது என்று? அன்புக்குரியவர்களே, இதுக்குள்ளால தான் நான் இந்த ஆரோக்கியமான கற்றல் சூழலை ஏற்படுத்துறதை பற்றி பேச போகிறேன். நம்முட பிள்ளைகளை நாம் படிப்பிக்கலண்டா நாம் செய்கிற தொழிலுக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கிறது உண்டு. நாம் செய்கிற தொழில், நம்ம செய்கிற வேலைக்கு நம்முடைய பிள்ளையை பயன்படுத்துறது உண்டு. ஆனால் கல்வியை கொடுக்கலண்டா எங்களோட சமூகம் தோல்வி அடைந்து விடும். எங்களோட சமூகம் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படும். உண்மையா பல்கலைக்கழக நுழைவு வீதத்தை பார்த்தீங்களாண்டா நீங்கள் 2005ஆம் ஆண்டு இலங்கை முஸ்லீம்களில் வீதாசாரப்படி ரைட் 4500 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு போகணும் ஒரு வருஷத்துக்கு. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற மாவட்டங்கள் இருக்கு. அம்பாறை, திங்கோமலை, மட்டக்களப்பு, கொழும்பு,
இதெல்லாம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற, செறிந்து வாழுகின்ற மாவட்டம். ஹம்பாந்தோட்டை, மாத்தற இப்படியான மாவட்டங்களில் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. 2005ஆம் ஆண்டு இந்த நான் சொன்ன அந்த 4 மாவட்டத்திலேயும் பல்கலைக்கழக நுழைவுகள் இருக்கு. ஆனால் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஒரு மாணவன் கூட பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படவில்லை. ஒரு நிகழ்வுக்காக கொழும்பு ஜாயிரா கல்லூரிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த அதிபர் என்னிடம் சொல்லுகிறார், ஒரு ஆண்டிலே, இப்பொழுது அல்ல, நான் நினைக்கிறேன் 2013களுக்கு முன்னர் அந்த பாடசாலையினுடைய அதிபர் சொல்லுகிறார், கடந்த 15 வருடங்களாக எங்களுடைய பாடசாலையிலிருந்து எந்த மாணவனும் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்யப்படவில்லை. பேராசிரியர் பல பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பி படித்த பாடசாலை அது, கொழும்பு ஜாயிரா கல்லூரி. பெரிய பெரிய பாடசாலைகள் பேரில் தான் பெருசி, பல்கலைக்கழகங்கள் போறல்ல. ஒரு பாடசாலையினுடைய இறுதி இலக்கு அந்த பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப வேண்டும். அதிலே தான் ஒரு பாடசாலையினுடைய கல்வியினுடைய வெற்றி தோல்வி தங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறது. எங்கட பிள்ளை படிக்க இருந்த பாடசாலைன்னா ஒரு யூனிவர்சிட்டி என்ன பண்ணணும்? பாடசாலை கல்வியினுடைய இறுதி இலக்கு பல்கலைக்கழகத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். இத்தனை பேர் ஓயல் எழுதுறாங்க, இத்தனை பேர் ஓலை எடுக்காங்கிறதல்ல, இத்தனை பேர் பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகிறார்கள். ஒரு பாடசாலைக்கு ஒதுக்கப்படுகின்ற வளங்களும் அந்த பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய அடைவு, அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையாக வைத்துத்தான் அரசாங்கம் அந்த பாடசாலைக்கு வளங்களை ஒதுக்கீடு செய்யும். இது யதார்த்தம். எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய கற்றலிலே நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள், பாடசாலைகளுடைய அடைவு மட்டமும் நன்றாக இருக்கிறது. அதுக்கு நான் உங்களையும் அதிபரையும் பாராட்டி ஆக வேண்டும். இன்னமும் எப்படி கவனம் செலுத்தலாம், எங்களிடம் இருக்கின்ற குறைபாடுகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம், எங்களுடைய நடைமுறைகளிலே நடத்தைகளிலே இருக்கின்ற சில மாற்றங்களை எப்படி நாங்கள் கொண்டு வரலாம், பாசிட்டிவ் சேஞ்சஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். இதை எப்படி செய்யலாம்? இது ஒரு கூட்டு பொறுப்பான ஒரு விடயம். இது நானோ அதிபரோ இதில் இருக்கிற எஸ்டிசியோ ஓபிஏயோ பிபிஏயோ தனியாக செய்கின்ற ஒரு விடயம் அல்ல. இது நாங்கள் சமூகமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உதாரணமா இங்க இருக்கிற ஒரு ப்ராப்ளம் எனக்கிட்ட ஒரு ஆசிரியர் சொன்னார், எல்லாருமே காலையில தூங்குற பழக்கம் இருக்கு. எல்லாருமே பேரண்ட்ஸ் தான், பிள்ளைகளும் தான். ஞாயிற்றுக்கிழமை மண்டாலும் ஒன்றுமில்லை, சனிக்கிழமை மண்டாலும் ஒன்றுமே, ஸ்கூல் இல்லைன்னாலும் ஒன்றுமே, சுப தொழுவுக்கு வந்து தூங்குற அப்படி ஒரு பழக்கம் எங்களோட பிரதேசத்தில் இருக்கு. நான் வசிக்கிற பிரதேசத்தில் அப்போதான் அது ஒரு உயிர் துடிப்புள்ள நேரமாக பார்க்கப்படும். கடைகள் எல்லாம் திறந்து, கடை அப்பமெல்லாம் விற்று, டீ எல்லாம் குடித்து எல்லாரும் எழும்பி நடமாடுகின்ற ஒரு நிலைமையாக அங்கே இருக்கும். ஆனால் இங்கே பொதுவாக இங்கே இருக்கிற ஒரு சமூக சூழல், எல்லாரும் காலையில் தூங்குவாங்க. இப்போ இதை நான் ஒத்தாலா மாற்றலாமா? நாம் எல்லாரும் சேர்ந்து மாற வேண்டிய ஒரு விஷயம். காலையில் தூங்குறது நமக்கு தெரியும், அது ஒரு ரஹ்மத் இல்லாத ஒரு விடயம் என்றாலும் எல்லாரும் தூங்கக்குள்ள நான் எப்படி முழிச்சுக்கிறேன். இன்னொரு சாதியா பைத்தியார மாதிரில பார்ப்பாங்க, ஊரோடக்குள்ள ஒத்தோடணும், ஒருவனோடக்குள்ள பார்த்தோடணுங்கிற மாதிரி. அது தண்டனையின் தூக்கம் என்று இஸ்லாம் சொல்லுது. காலையில் தூங்குறது, காலையில் எழும்பி படிக்கிறது சாதாரண நேரத்தில் படிப்பதை விட 15% அதிகமான ஞாபக சக்தியை அது கொண்டு வரும் என்று உளவியல் சொல்லுது. அதிகாலையில் எழும்பும் தவளை என்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஜப்பானியர்கள் அதிகாலையிலே எழும்பி விடுவார்கள். அவர்களுடைய வேலைகள் எல்லாம் அதிகாலையிலே ஆரம்பித்து விடுவார்கள். அந்த சுறுசுறுப்பும் அந்த டைனாமிக்கும் எனர்ஜெட்டிக்கும் காலையிலே வரும். இது உடல் ரீதியான சோர்வு அல்ல, உள ரீதியான சோர்வு. காலையிலே எங்களுடைய பணிவிடைகளை, காலையிலே எங்களுடைய கற்றலை, காலையிலே எங்களுடைய வீட்டு வேலைகளை நாங்கள் காலையிலே ஆரம்பிப்போம் என்றால் இறைவனுடைய அருள் அங்கே இருக்கும் என்பது நானும் நீங்களும் சார்ந்திருக்கின்ற மார்க்கம் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான விடயம்.
எனவே இப்படியான சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய சில வேலைகள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியமான கற்றல் சூழலை ஏற்படுத்துவதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக எங்களுடைய மனோநிலை இருக்கிறது, புத்தக வழியின் ஊடாக மட்டும்தான் பிள்ளை கற்கிறது. புத்தகத்தால் மட்டுமா பிள்ளை கற்குது? விளையாட்டினூடாக பிள்ளை கற்கும், அனுபவத்தினூடாக பிள்ளை கற்கும், அனுபவத்தினூடாக பிள்ளை கற்கும், தவறுகளினூடாக பிள்ளை கற்கும். பிள்ளை விடுற தவறுகளினூடாக ஒரு உளவியல் ஒரு உண்மையை சொல்லும். பிழைகளினூடாகத்தான் பிள்ளை சரியை கற்றுக்கொள்கிறது என்று உளவியல் சொல். எந்த பிள்ளை விடுவதோ அந்த பிள்ளை சரியை கற்றுக்கொள்கிறது. முயன்று தவறி கற்றல் என்பது ஒரு பிள்ளையினுடைய இயல்பான கற்றல் தேர்ச்சியாக அது இருக்கும். நாங்கள் தவறு செய்கிறதை ஏற்றுக்கொள்றல்ல, பிள்ளை செய்கிறதை ஏற்றுக்கொள்றல்ல, தவறு செய்கிற பிள்ளையை தண்டிக்கிற பெற்றோர்களாக நாம் இருப்போம்டா, பிள்ளை முயற்சி செய்கிறத கைவிடும். முயல்ற பிள்ளைதான், முயற்சி செய்கிற பிள்ளைதான் தவறுகளை விடும். உதாரணமா தோமஸ் அல்வா எடிசன் 999 முறை இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுல தோத்து போனார். ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்டான், நீ 999 முறை பல்பை கண்டுபிடிக்கிறதுல தோத்து போயிட்டே, இதுக்கு பிறகும் பல்பை கண்டுபிடிக்கலாம்னு நீ நம்புறையா? தோமஸ் அல்வா எடிசன் சொன்னான், 999 வழியால் போனால் பல்பை கண்டுபிடிக்கலான்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னான். அதால தான் 1960களில் தோமஸ் அல்வா எடிசன் செத்து போன நேரம் இந்த முழு உலகத்திலேயும் இருக்கின்ற மின் குமிழ்கள் 3 நிமிடம் அணைக்கப்பட்டன. இந்த படியம் படிக்கிறதுக்கு லாயக்கில்லைன்னு சொல்லி டீச்சர் காகிதம் எழுதி கொடுத்து அனுப்பின பிள்ளைய 8ஆம் ஆண்டு வரைக்கும் வீட்டை வச்சு அம்மா படிப்பிக்கிறார். அந்த கடிதம் இப்பயும் தோமஸ் அல்வா எடிசன் லெப்பில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. டீச்சர் எழுதி கொடுத்த கடிதம். அவன் ஒரு ஹைப்பர் ஆக்டிவான சைல்டு தோமஸ் அல்வா எடிசன். எனவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? அதான் நான் ஆசிரியர்கள்ட்ட சொன்னேன், புள்ளிகளின் ஊடாக பிள்ளைகளை பார்க்காதீர்கள். பிள்ளைக்குள்ளே அபூர்வமான உள்ளார்ந்த ஆற்றல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிள்ளைக்கும் எவ்ரி சைல்டு ஹேஸ் ஸ்பெஷல். ஒவ்வொரு பிள்ளையும் ஏதோ ஒரு ஆற்றலை, திறமையை, தேர்ச்சியை வைத்துத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். சில நேரம் என்னுடைய பிள்ளையினுடைய ஆசிரியர் அல்லது என்னுடைய பிள்ளையினுடைய பெற்றோர், தாய் தந்தையாகிய நான் என்னுடைய பிள்ளையினுடைய திறமை அடையாளம் காண முடியாது இருக்கும். அதுக்குரிய சந்தர்ப்பம், நேரம் வராமல் இருக்கும். பிள்ளை எப்போதாவது அந்த திறமையை, திறனை, தேர்ச்சியை பிள்ளை கண்டுகொள்வான். அப்பொழுது பிள்ளை ஒரு தகமையானவனாக, பாராட்டுக்குரியவனாக, வெற்றிக்குரியவனாக புகழப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எந்த பிள்ளையும் எந்த படைப்பும் வேஸ்ட் இல்லை. இப்போ நாங்கள் ஊனமுற்றாக்களை, வலது குறைந்த ஆக்களை இப்போ எப்படி பேர் சொல்லி அழைக்கும்? மாற்றுத்திறனாளிகள். வரக்காப்புலையில் ஒரு கண் தெரியாத ஒரு பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறது தான் அவர தொழில். சாதாரணமான ஒரு ஆள் தேங்காயை பார்த்து இது முட்டுக்காயா, கலட்டிக்காயா, தேங்காயாண்டு பார்க்குறது கஷ்டப்படுவார். ஆனால் இந்த சமீரா இல்லை சமீந்தங்கிற இந்த நபர் தேங்காயை தொட்டு செல்லுவார், இது தேங்காய், இது தேங்காய் இல்லைன்னு. வரக்காப்பொலையில் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆளில் பேர் ரமேஷ், இன்னொரு ஆளில் பேர் மூவிஸ். 2 பேரையும் கண் பார்வை உள்ள நாங்கள் குழம்பிக்கொள்ளும். நீங்கள் ரமேஷ் அம்மா, அவர் சொல்லுவார் நான் மூவிஸ் அம்பார். ஆனால் அந்த பார்வை தெரியாத அந்த நபர் அவர் கதைக்கிறத வச்சு சொல்லுவார், என்ன போகிறது ரமேஷ், என்ன போகிறது மூவிஸ் என்று. எனவே வலது குறைந்த ஆக்கள் அல்லது அங்கவீனம் அல்லது ஊனம் என்ற சொற்கள் நாங்கள் இங்கே பிரயோகப்படுத்துவதில்லை. அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளாக பார்க்கிறோம். டிஃப்ரெண்ட் ஏபிள் சைல்டு, மாற்றுத்திறனானவர்களாக பார்க்கிறோம். முதியவர்களை, வயோதிபர்களை, தங்கி வாழுகின்றவர்களை இப்பொழுது நாங்கள் சீனியர் சிட்டிசன் என்று பார்க்கிறோம், சிரேஷ்ட பிரஜைகள் என்று பார்க்கிறோம். அவர்களிடம் இருக்கின்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள விளைகின்றோம். அப்படியான ஒரு கருத்து மாற்றம், அப்படியான ஒரு பார்வை எங்களிடத்திலே வர வேண்டி இருக்கிறது. எங்களுடைய பிள்ளையினுடைய கல்வி என்பது வெறும் புத்தகத்தினால் மட்டும் நடைபெறுவதில்லை.
பிள்ளைகளுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள் பரீட்சையினூடாக வெளிக்காட்டப்படுவதில்லை. அதுக்கு பல உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். பரீட்சையிலே தோற்று போனவன் சத்திய நடல்லாவை பற்றி நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். தரமா 8, 9, 10 பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். சத்திய நடல்லா இப்பொழுது மைக்ரோசாஃப்டினுடைய CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சத்திய நடல்லா 2014 2ஆம் மாதம் 4ஆம் தேதி மைக்ரோசாஃப்டோட CEOவாக பில்கேட்ஸால் நியமிக்கப்பட்ட நேரம் சத்திய நடல்லா அந்த மைக்ரோசாஃப்ட் ஊழியர்களுக்கு முன்னால் ஒரு உரையாற்றார், சின்ன உரையாற்றார். அங்கே வந்த பத்திரிகையாளர்கள் மைக்ரோசாஃப்டில் வேலை செய்கிற ஆக்களெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஒரு இந்தியாக்காரன் இங்கிலீஷில் இப்படி பிச்சு வாங்குறானேன்னு சொல்லி. ஒரு 15 ஊடகவியலாளர்கள் நாங்கள் இந்த சத்திய நடல்லா படித்த ஸ்கூலில் ஊரை போய் பார்க்கணும்னு சொல்லி கல்கத்தாங்கிறது தென்னிந்தியாவில் வட இந்தியா, பெங்கியூம்பெட்டுங்கிற ஒரு குக்கிராமத்தில் தான் சத்யா பிறந்திருந்தார். ஒரு அரச பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சத்யா படிச்சிருந்தார். அங்கே போனால் பாதை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, கட்டட வசதிகள் இல்லாத ஒரு பாடசாலையில் தான் சத்யா படிச்சிருந்தார். அங்கே போய் ஆசிரியர்கள்ட்ட கேட்டாங்க, டு யூ நோ சத்திய நடல்லா, சத்திய நடல்லாவை தெரியுமா? 60 விதமான ஆசிரியர்கள் சொன்னார்கள் தெரியாது. ஓய்வில் இருந்த ஆசிரியர்கள்ட்ட போய் கேட்டாங்க, உங்களுக்கு சத்திய நடல்லாவை தெரியுமா? ஏன் சத்திய நடல்லாவை தெரியுமான்னு கேட்குறாங்கண்டா, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ங்கிற மேகக்கூட்ட கணனிகள் முறைங்கிறத மைக்ரோசாஃப்டினூடா உலகத்துக்கு அறிமுகம் செய்தது சத்யா தான். சத்யாவை பற்றி நான் படிக்கிற நேரம் சத்யாவோட 1 மாத சம்பளம் 8,74,00,000, 18 மில்லியன் அமெரிக்கன் டாலர். பேங்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ், அதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்டெல்லாம் சேர்த்து பார்த்தா உலகத்தில் இருக்கிற CEOக்களில் ஆக கூட சம்பளம் எடுக்கிற ஒரு ஆளாக சத்யா பிறந்தார். ஆசிரியர்கள் சொன்னார்கள், சில ஆசிரியர்கள் தெரியும். எப்படி கட்டித்தனமா 100க்கு 100 மார்க்ஸ் எடுப்பாரா? 40க்கு கூட மார்க்ஸ் எடுத்ததே தெரியாது. முன் பெஞ்சில் இருந்த சரித்திரமே இல்லை. ஆக பின் பெஞ்சிலான் இருப்பார் சத்யா. எப்படி உலகத்தில் இருக்கின்ற மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட CEO சத்யா வந்தார்? இதான் கேள்வி. பலமாக செல்வமுள்ள குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை கற்றுக்கொள்ளாது. இது பலர் வரலாறுகளில் பயோகிராஃபியில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஏழ்மையில் தேவையோடு இருக்கிற பிள்ளை தான் கற்றுக்கொள்ளும். அந்த மாதிரியான குடும்ப சூழலில் இருக்கிற பிள்ளை தான் கற்றுக்கொள்ளும். பிள்ளைகளை நாங்கள் எப்படி அன்பு காட்டுறோம்? பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கு? பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கிறத எப்படி பிள்ளைகளுக்கு நாங்கள் எத்தி வைக்கிறோம்? எங்களுடைய இலக்க பிள்ளைகளுக்குள் எப்படி விதைக்கிறோம்? இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இலக்கு இருக்கு, பிள்ளையை பற்றின ஒரு கனவு இருக்கு. இந்த பிள்ளையை ஆஃபீஸ் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், லோயர் ஆக்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு. பிள்ளைக்கு அதில் 2 வீதமும் இல்லை. பிள்ளை அதில் இல்லை. எனக்குள்ள இருக்கிற கனவு பிள்ளை இல்லை. எப்படி எனக்குள்ள இருக்கிற கனவை பிள்ளைக்குள்ள விதைக்கிற? ஒரு பெற்றோராக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக என்னுடைய பிள்ளை தொடர்பான எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கணும்ன்றா அதில் மாற்று கருத்து இல்லை. எப்படி அதை பிள்ளைக்குள்ள விதைக்கிற? அந்த டெக்னிக், அந்த மெக்கானிசம் எங்களுக்கு தெரியாது. பிள்ளை என்னுடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும், என்னுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, எனக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக, எனக்கு வழிபடுகின்ற பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் பிள்ளைக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற உறவு முக்கியம். உறவு முக்கியம். பேரண்ட்ஸ், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு தொடர்பாக மிகப்பெரிய புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலே. டாக்டர் ஹிசாம் தாலிப் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பெற்றார் பிள்ளை உறவுகள். ஒவ்வொரு வயதிலேயும் பிள்ளையோடு எப்படி இருக்கணும், வாசிக்க வேண்டிய ஒவ்வொரு பெற்றோரும் வாசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் எங்களுடைய சமூகத்திலே வாசிப்பு என்பது இல்லை. நாங்கள் தான் வாசிக்க வேண்டிய சமூகம். இக்ரா, வாசிப்பீராக. யாருக்கு இறங்கினேன்? அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இறங்கினேன். ரசூலுல்லாஹ்வே ஒரு வாசிக்க எழுத தெரியாத ஒரு ஆள். அவருக்கு இறங்கின வசனம், அவர சமூகத்துக்கு இறங்கின வசனம் வாசிப்பீரா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நஹ்னு உம்மத்துன் இக்ரா, என்ற உம்மத் வாசிப்பினுடைய உம்மத். என்ற உம்மத்துக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு.
குந்தும் ஹைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். வெளியாக்கப்பட்ட சமூகத்திலே சிறந்த சமூகம் என்ற சமூகம், நடுநிலையான சமூகம், உம்மத்தே வசத்தா என்ற உம்மத் நடுநிலையான சமூகம். அதே பாசையில தான் வருது நஹ்னு உம்மத்துன் இக்ரா என்ற உம்மத், வாசிப்பினுடைய உம்மத். என்னுடைய பிள்ளையை நான் படிக்க சொல்லுகிறேன். நான் ஒரு புத்தகம் எடுத்து படித்து தெரியாது, எனக்கு ஒரு புத்தகம் வாசிக்க தெரியாது. வாசிப்பு முக்கியம். உளவியல் ஒரு உண்மையை சொல்லுகிறது. உளவியல் ஒரு உண்மையை சொல்லுகிறது. உங்களுடைய பிள்ளை படிக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளை பண்பாடான பிள்ளையாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளை சில பழக்க வழக்கங்களிலே மாற்றங்களை செய்ய வேண்டுமா என்றால் உளவியல் சொல்லும் என்னென்றா, அந்த பழக்கத்தை அல்லது அந்த பண்பு மாற்றத்தை அல்லது அந்த நடத்தை மாற்றத்தை கட்டாயம் அந்த தாயிலே ஏற்படுத்துங்கள் என்று உளவியல் சொல்லும். ஆறில் ஏற்படுத்தணும், தாயிலே ஏற்படுத்தணும், பெற்றோர்களில் ஏற்படுத்தணும். பிள்ளையிலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தை முதலாவது ஏற்படுத்தணும் தாயில, தந்தையில. பிள்ளை படிக்கணும் என்றிருந்தால் நான் படிக்கணும், பிள்ளை தொழணும் என்றிருந்தால் நான் தொழணும், பிள்ளை பொய் சொல்றதை விடணும் என்றிருந்தால் நான் பொய் சொல்றதை விடணும், பிள்ளை உண்மை பேசணும் என்றால் நான் பேசணும். இது உளவியல் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம். ஒரு பிள்ளையினுடைய நடத்தையில் பண்பில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த மாற்றத்தை அந்த பிள்ளையினுடைய தாயில், பெற்றோர்களில் ஏற்படுத்துங்கள் என்று உளவியல் சொல்கிறது. பிள்ளை செய்வதை பிள்ளையினுடைய உரிமையாக உளவியல் பார்க்கிறது. பிள்ளை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு வயதுகளிலே கற்றுக்கொள்கிறது. இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை தொடர்பாக நாங்கள் வாசிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு பிள்ளையும் கற்றுக்கொள்கிறது. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சொகுசாக வளர்க்கிறோம். என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார், எங்களோட பிள்ளையை நாங்கள் எப்படி சொகுசாக வளர்க்கமாண்டா, ரைட், எங்களோட பிள்ளையை நாங்கள் மடியில் வச்சுக்கிட்டு ஆறிரோண்டு ஆராட்டி, ரைட், நாங்கள் பிள்ளைக்கு பாட்டு படிப்போம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, சப்ராசி மடுக்குள்ள படுக்காரு, மல்லிகைப்பூ கொண்டு வா, புள்ளி புள்ளி மானே துள்ளி துள்ளி ஓடிவா, பசுவே பசுவே ஓடிவா, பாலை எமக்கு குடிக்கத்தா, அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, குண்டு பழம் கொண்டா, பாதி பழம் சப்ராசிக்கு மீதி பழம் உனக்கு, புள்ளி புள்ளி மானே துள்ளி துள்ளி ஓடிவா. எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க மாட்டா, வெரி கம்ஃபர்ட் சோன். அவர் புள்ளக்குட்டி மடிக்குள்ள இருப்பார், பசு வரணும், புள்ளி மான் வரணும், அணில் வரணும், நிலவு மல்லிகைப்பூ எடுத்துக்கு வரணும், டான்ஸ் பண்ணிக்கு மலைக்கு மேலால் வரணும். ஆனால் நீலா ஆம்ஸ்ட்ராங்கோட உமா எப்படி பாட்டு படிச்சா ஆக மாட்டா. நீலா ஆம்ஸ்ட்ராங்குக்கு நிலா நிலா நில் நில், ஆம்ஸ்ட்ராங் அங்கே வருவான், நீ வந்துடாது. பிள்ளைகளை நாங்கள் லேர்னிங் சோனில் வளர்க்கணும், கற்றல் வலயத்துக்குள்ள வளர்க்கணும், திட்டமிட்டு வளர்க்கணும். திட்டமிட்டு சில நிகழ்ச்சி நிரல்களை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும், தோல்விகளை திட்டமிட்டு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும், வேலை திட்டங்களை பிள்ளைகளுக்கு திட்டமிட்டு கொடுக்கணும். எங்கட பிள்ளைகள் ஒரு வயதுக்கு வந்துட்டாங்களாண்டா பிள்ளைகளுக்கு வேலைகளை பிரித்து கொடுக்கணும். அவர் அறையை சுத்தம் செய்யறது, அவர் ஆடையை கழுவுறதுல, அவர் ஆடையை அயன் பண்றதுல, ஒரு ஆடையை பத்த வைக்கட்டுமே, ஒரு ஆடையை நாசமாக்கட்டுமே, பிள்ளையை கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு என்கிட்ட ஒரு உம்மா பிள்ளையை கூட்டி கொண்டு வந்தா. அந்த அம்மா கிட்ட கேட்டேன். அந்த அம்மா என்கிட்ட அந்த பிள்ளை தொடர்பாக நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். அப்போ நான் கேட்டேன், என்ன வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கு? நிறைய சைக்கிள் உடைச்சிருப்பாரு. ஓம் சார், நான் வாங்கி கொடுத்திருக்கிறது 16வது சைக்கிள் அம்மா சொல்கிறா. இன்னொரு அம்மா 34 வயசு, நிறைய தூக்க மாத்திரைகளை போட்டுக்கிட்டு தற்கொலைக்காக முயற்சி செய்து வந்தா. அந்த அம்மாட்ட கிட்ட, ஏன் அம்மா தற்கொலை செஞ்சேன்? மகனால் தான் தற்கொலை செஞ்சேன். என்னம்மா மகன் என்ன செஞ்சான் உனக்கும்? 34 வயசு எங்கக்குள்ள நாங்கள் ஒரு மாதிரியாக தான் போர்டில் ரீட் பண்ணுவாங்க. சில வயது ஆட்கள் தற்கொலைக்காக முயற்சி செஞ்சு தப்பி ஓட்டுக்கு போனால் அங்கே நடக்கிற ட்ரீட்மெண்ட்லேயே அவன் நினைப்பான் பொழைச்சத்தை விட செத்திரிக்கலாம்னு. அப்படித்தான் ட்ரீட் பண்ணுவாங்க, அப்படித்தான் அந்த மருந்துகளை குடிக்க கொடுக்கறது. அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார், அவருக்கு அந்த ஆச்சின வேதனை நடக்கும். அப்போ
இந்த அம்மாகிட்ட நாங்கிட்ட ஏனம்மா நீ தற்கொலைக்கு முயற்சியா? இல்லை சார் பொடியனால தொல்லை தாங்கல. என்ன படிக்கான்? O level படிக்கான். ரைட், O level படிக்கார். ஓகே, இப்போ ஒரு 8வது சைக்கிள் உடச்சிக்கு வந்துட்டான். இந்த பிள்ளோட வாப்பா வெளிநாட்டில். எனக்கு அவருக்கு பதில் சொல்லி தாங்க இயலாது. இவன் சைக்கிளை உடைக்கிறத விட நான் செத்து போனேன், அவருக்கு பதில் சொல்ல தேவையில்லையே. இப்போ நீ பிள்ளையோட இறக்கமா அம்மான்னு கேட்டான். அவன் சொன்னான், ஓ இறக்கம் சார், உங்களோட குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளை இல்லை, இவன் 7ஆம் மாத்தையில் பிறந்த பிள்ளை, அதால் இவனில் எல்லாரும் இறக்கம், வீட்டில் எல்லாரும் இறக்கம். ஓகே குட். இன்றைக்கும் நான் அவருக்கு சாப்பாடு தீர்த்து விட்றேன் நான் தான் சார். இன்றைக்கு உடுப்பு கழுவி கொடுக்குறேன், இன்றைக்கும் அயன் பண்ணி கொடுக்குறேன். ரைட், இன்றைக்கும் ப்ரஷ் பண்ணுறேன் நான் தான் சார். அப்போ நாங்கள் கேட்டோம், கக்கா கழுவுறது நீ ஆண்டு செக்கக்க தானே வேணும்? இல்லை அது அவர் கழுவுவார். ஓவர் ப்ரொடெக்ஷன், பிள்ளைகள் மீதான எங்களுடைய மிகையான பாதுகாப்பு பிள்ளைகளுடைய கற்றலை பாதிக்கும். பிள்ளைக்கு நாங்கள் அலவுட் பண்ணணும், பிள்ளையை நாங்கள் அலவுட் பண்ணணும், பிள்ளைக்குரிய பொறுப்புகளை பிரித்து கொடுக்கணும். இப்போ எந்த மக்கள், எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. மூத்த மக்கள் 3 பேரும் பெண் பிள்ளைகள். இப்போ எந்த பிள்ளைகளாக ரெடியாக எந்த பிள்ளைகளே ஸ்கூலுக்கு போவாங்க. நான் அவங்களே ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டு போடுறதும் இல்லை. இப்போ எனக்கு இப்போ நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள எனக்கு இந்த பிள்ளையோட ஆசிரியர் கோல் எடுக்கார், கிரேட் 5 டீச்சர். சார் உங்களோட மகள் பைக்கில் விழுந்துட்டு வந்திருக்கா, பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் காட்டணும், என்ன செய்ய? அவள் என்ன சொல்கிறான்னு நான் கேட்டேன். இல்லை அவள் இருந்து படிப்பாவாமன்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு விளங்குது பிள்ளையோட காயம், கால் ரத்தம் கண்டிச்சு போயிருக்கி, டாக்டர் பார்த்தா நல்லம்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், அவட இஷ்டப்படியே செய்யுங்க, அவள் இருந்து வரலாமண்டா இருந்து வாங்க. உடனே வைஃபுக்கு கோல் எடுத்து சொன்னேன், இப்படி மகள் பைக்கெல்லாம் விழுந்து போயிருக்காவாம் சார், இப்படி கோல் எடுத்து சொன்னார், உங்களோட அபிப்பிராயம் என்ன? சார் இப்படி சொன்னார், நான் இப்படி சொல்லிங்க, இருந்து வரட்டும், 5:30க்கு அவட கிளாஸ் ஓவர் ஆகி வரும். இப்போ அவள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாள், நான் போக மாட்டேன், வைஃபும் போக மாட்டேன். எந்த பிள்ளை போவாள் ஹாஸ்பிட்டலுக்கு? கிரேட் 5 படிக்கிற பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு போவாள். எங்கட பிள்ளைகளுக்கு ப்ளே இன் ஃப்ரீடம் கொடுக்கணும். நாங்கள் பிள்ளைகள் லேர்ன் பண்ணணும்டா பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். நாங்கள் ரூட்டை காட்டலாம். நீங்கள் அப்பா படம் பார்த்துருப்பீங்க, அப்பா படம் பார்த்துருக்கீங்களா? படம் பார்க்குற ஹராமா? அப்பா படம் பார்த்துருக்கிறீங்களா? படம் ஒரு நல்ல சமூக ஊடகம், செய்திகளை சொல்கிறதுக்கு. அதில் மிஸ்டர் சமுத்திரக்கனி இயக்குனர் ஒரு அழகான பிள்ளை வளர்ப்புக்கான சில உபாயங்களை அந்த அப்பா படத்தினூடாக சொல்கிறார். ஏன் அவர் அப்பா படத்தை எடுத்தாருங்கிறதுக்கு ஒரு பின்னணியை சொல்கிறார். ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு ஆண்டினுடைய அரை பகுதிகளுக்குள்ள 800 பாடசாலை மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதற்காக வேண்டித்தான், அந்த பிள்ளை வளர்ப்பில் இருந்த சில கெப்ஸுகளை சமூகத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டித்தான் மிஸ்டர் சமுத்திரக்கனி, அவர் ஒரு இயக்குனர், ஒரு திரைப்பட நடிகர், அவர் ஒரு திரைப்படத்தினூடாக இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை செல்லணுங்கிறதுக்காண்டி அந்த அப்பா என்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தார். அந்த அப்பா படத்தை நீங்கள் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எப்படி கவனிக்கிறோம்? ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறோமா? பிள்ளைக்கு ப்ளே அண்ட் ஃப்ரீடமை கொடுத்திருக்கிறோமா? எங்களோட வீட்டில் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் பொறுப்புகளை பகிர்ந்தளித்திருக்கிறோமா? இல்லை பிள்ளைகளை போலீஸ்காரன் மாதிரி கண்காணிக்கமா, சிஐடி மாதிரி? அப்படியும் பேரண்ட்ஸ் இருக்காங்க. சில மட்டகரமான சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. பிள்ளைய வகுப்பு கொண்டு போட்டு அவனுக்கு தெரியாமல் பின்னால் ஒளிச்சொலிச்சு போகிறானா, சாருக்கு கோல் எடுத்து கேட்குற, சார் வந்துட்டானா, கோல் எடுத்து செல்லாதங்க சார். அப்படி இல்லை. பிள்ளையோடு இருக்கிற கம்யூனிகேஷன் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். பிள்ளையை நம்பாட்டி யாரை நம்புகிறோம்? நாங்கள் பிள்ளையை நம்பாட்டி நாங்கள் யாரை நம்புகிறோம்? ட்ரஸ்ட் யுவர் சைல்டு. முதல்ல நீங்கள் பிள்ளையை நம்புங்க. பிள்ளை மீதான நம்பிக்கைங்கிறது முக்கியம். இப்போ சின்ன காலத்தில் நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை சைக்கிள் பழகிடுவான், நம்மளோட மாமாவோ அப்பாவோ நம்மளை சைக்கிள் பழகிப்பான். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுப்பான்டா, சைக்கிளில் ஏற்றி போட்டு சுற்றுற நாம. இப்போ மாதிரி இந்த ஜப்பான் பைக்கில் இல்லை, அந்த பார் பைக்கெலாம் நாங்கள் ஓடுற சைக்கிள் ஏறி முந்தி அந்த சொல்கிற அந்த இடையால ஓடுற, அதுக்கு என்ன சொல்கிற நீங்கள்? என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? நீங்கள் யாரும் பைக் ஓட இல்லையா? இப்படி அதை அப்படி ஓடுற, அதை சொல்கிற, அந்த இடையால காலை போட்டு ஓடுவோம். அது போல தானே நாம் அந்த பாரால ஓடுற. நாம்
உடக்குள்ள இப்படி நம்மளை பிடிச்சிட்டு வருவார், சீட்டை பிடிச்சி கெரியலை பிடிச்சி மிரி 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 முன்னுக்கு பாருன்னு சொல்லி நம்மளை மிரிச்சிக்கு வந்து ஒரு கட்டத்தில் நம்ம நல்லா ஓடுறோம் வேண்டா அவன் விட்டு போட்டு நிற்பான். நாம் உன்னை உளுந்ததுக்கு போகிறதான் திரும்பி அவன் நிற்பான். அங்கே அவன் உன்னை உளுந்து அரையலம் வேலிக்குள்ளே சுவரில் முட்டுப்பட்டு மரத்தில் முட்டுப்பட்டு விழுந்து கிடக்கக்குள்ளான் நமக்கு விளங்கும் எங்கே விட்டுட்டானாண்டு விட்டவன் நிற்பானாங்க. நாம் அவ்வளோ நேரமும் அவன் விட்டத்தில் இருந்து அவ்வளோ நேரம் ஓடி அந்த என்னண்டா அவன் பிடிச்சிக்கிறிக்கான் நம்பிக்கையெல்லாம் ஓடி வந்து அவன் விட்டுட்டான் நேரத்தோட தெரிஞ்சிருக்க வேண்டாம், அவடத்தையே விழுந்திருப்போம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்பயும் நம்மளோட வீட்டுக்காரால நம்ம நம்புறதால அவரோட வாழ்றோம். பிலீவ் சிஸ்டமாக முக்கியம். ட்ரஸ்ட் யுவர் சைல்டு. நம்புங்க பிள்ளைகளை. உங்களோட பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், வயது வந்த பிள்ளையா இருக்கலாம், முன் பிள்ளை பருவ பிள்ளைகளா இருக்கலாம். அந்த பிள்ளைகளை நீங்க நம்புங்கள். பிள்ளைகளுக்குள்ள உங்களோட கனவை விதையுங்கள். நீ பெரிய ஆளா வருவாய். பிள்ளைகளுக்குள்ள பெரிய பெரிய கனவுகளை உருவாக்குங்க, சின்ன சின்ன கனவுகளை சொல்லாம. இந்த உலகத்துல, இந்த நாட்டுல, இந்த பிரபஞ்சத்துல ஒரு விடியலாக நீ வருவாய் மகனே என்று பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுங்க. பிள்ளைகளுக்கு அப்படியான தாலாட்டு பாடல்களை படிங்க. சொகுசான பாடல்களை படிக்காம பிள்ளைகளுக்கு படிக்கிற தாலாட்டு பாடல்கள் அப்படியான பாடல்களாக இருக்கணும். அப்படி நான் ஆசைப்படுறேன். பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற கதைகள் பிள்ளைகளுக்கு கதைகளின் ஊடாகத்தான் பிள்ளைகளுடைய கற்பனைகள், பிள்ளைகளுடைய வலது பக்க மூளையினுடைய ஆற்றல் விரிவுபடுத்தப்படும். நான் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் குர்நால் மாவட்டத்தில் பானகமுங்கிற பிரதேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே சொல்லப்பட்ட செய்தி எனக்கு பிள்ளைகள் கணித பாடத்திலே குறைந்த புள்ளி எடுக்கிறார்கள் என்று. அப்படித்தான் கணித பாடத்திலே குறைந்த புள்ளிகளை மாணவர்கள் எடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இடது பக்க மூளையினுடைய ஆற்றலை நாங்கள் அதிகரிக்க வேண்டுமா இருந்தால் அந்த பிள்ளைகளை நாங்கள் செஸ் விளையாட விடணும், செஸ் கேம் விளையாட விடணும், செஸ்ல விளையாட்டில் மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கு கிரிக்கெட் விளையாடி ஃபுட்பால் விளையாடி மெட்ஸ் வராது. பிள்ளைய கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு விடணும், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு விடணும் பிள்ளைய. அப்போ செஸ் ஒரு நல்ல ஒரு கேம். பிள்ளைகளுக்கு அப்படியான ஏற்பாடுகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், செய்து கொடுக்கணும், வழிகாட்டுவணும். அப்போ பிள்ளைக்குள்ளே இருக்கிற இடைவெளி என்னங்கிறத, கேப்ஸ் என்னங்கிறத நாங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணணும். முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளை நீங்கள் நம்புங்கள். எந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எந்த பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை, எந்த பிள்ளை துடிப்பான பிள்ளை. ரைட், இது நாம் பிள்ளைகிட்ட சொல்கிற ஒன்றை பெற்ற ஒரு உலக்கையும் முரலையும் பெற்றிருக்கலாம், அதாலும் பிரயோஜனப்படும். பிள்ளைகிட்ட சொல்கிற நாம், நீ ஒரு பிள்ளையா, பிள்ளைகிட்ட கேட்குற, அவன் மாறி கேட்டான நீ ஒரு உமாவாண்டு. பிள்ளை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணி பார்க்குற, கம்பேர் பண்ண வேண்டாம். பிள்ளைகளை அன்பா சொல்கிறேன். நம்முட 4 பிள்ளைகளோட 2வது 3வதோட 3வது முதலாவதோட தயவு செய்து கம்பேர், ஆண் பிள்ளைய பெண் பிள்ளையோட அல்லது அப்படி பார்த்துறாங்க. தயவு செய்து நம்ம ஈஸியாக பிள்ளைகளை கம்பேர் பண்ணுவோம். பார் அண்ணா, ஆயிஷாட மகளை பார், அவளை என்ன துடிப்பாவும், என்ன கூட மார்க்ஸும் எடுக்க, நீ இருக்கே உனக்கும் அதே சோதத்தான தாரன், நீ ஒன்றுலேயும் ஒன்றும் இல்லை, உருப்படி இல்லை, உசுப்பாக ஒரு வேலையும் செய்யறதில்லை, எல்லாத்துலேயும் சோம்பறியான். ஆனால் அந்த பிள்ளை மாறி ஆயிஷாட உம்மா இருக்கா, அவள் நல்லம்மா, நீ இருக்கே ஒரு தோதுமான்னு சொல்லுதா பிள்ளை. நம்மளை பெற்றோர் எப்பயாலும் இன்னொரு உம்மாவோட ஒரு பிள்ளை ஒப்பிட்டு காட்டுதா. நாம் பெற்றோருங்கிற அந்த உயர்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு பிள்ளைகளை நாம் இப்படி கையாளுறோம். தயவு செய்து பிள்ளையை ஒப்பிடுவதால் பிள்ளையினுடைய உள்ளம் பாதிக்கப்படும், பிள்ளையினுடைய உள்ளம் பாதிக்கப்படும். எனவே பிள்ளைகளை ஒப்பிடாமல் பிள்ளைகளை நம்புங்க. அடுத்தது, பாடசாலையில் ஒரு பிள்ளை படிப்பில் வரணுமெண்டா பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான ஒரு நல்ல உறவு, ரிலேஷன்ஷிப் கட்டி எழுப்பப்படணும். டீச்சர் எந்த பாடத்துக்கு என்ன டீச்சர் படித்து கொடுக்காங்கிறது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் அடிக்கடி பாடசாலைக்கு வந்து போனால் டீச்சர்மார் அலர்ட் ஆயிடுவாங்க. டீச்சர்மார் இல்லையே இதுக்குள்ளே, டீச்சர்மார் எப்போ அலர்ட் ஆகுவாங்க தெரியுமா? அண்ணா சப்னாட உமா பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போகிறா, அண்ணா இன்னும் 2 உமா வந்துட்டா 3 உமா வந்துட்டோன்னு மர இங்கே பாடமெல்லாம் நல்லா நடக்கும். நீங்கள் அடிக்கடி பாடசாலைக்கு வரணும், அந்த பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கணும். அழகான 3க்கு 3 பெஞ்ச் போட்டுருக்கி உட்காரணும். அடிக்கடி பாடசாலைக்கு வரணும். கொழும்பு பல்கலைக்கழகத்தில்
ஒரு ஆய்வுக்காக 2018ஆம் ஆண்டு நான் ரஜரட்ட கமங்கிற ஒரு பிரதேசத்துக்கு போயிருந்தேன். நான் போனது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நானும் கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆக்கள் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 2 வாகனங்களில் போயிருந்தோம். அப்போது எங்களுக்கு ஒரு பாடசாலையை வர சொல்லி இருந்தாங்க. நாங்கள் போனோம். அந்த பாடசாலையில் பெற்றோரும் தாய்மாரும் ஒரு பக்கம் கிரிபத்தாக்குறாங்க, இன்னொரு பக்கம் வேறு நிகழ்ச்சி நிரல் நடக்குது. நான் கேட்டேன், இன்றைக்கு ஸ்கூல்லையே இவ்வளோ பெற்றார்கள் வந்திருக்கிறாங்கன்னு கேட்டேன். அங்கே எனக்கு சொல்லப்பட்டது, அந்த பாடசாலையினுடைய அதிபர் சொன்னார், நாளை எங்களுடைய பிள்ளைகளுடைய பாடசாலை ஆரம்பமாகிறது, இன்று எங்களுடைய பாடசாலையை சுத்தம் செய்வதற்காக பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அதிபர் டொய்லெட்டை கழுவுறாங்க, பிள்ளைகள டொய்லெட்டை கிளீன் பண்ணுறாங்க, பாடசாலையோட சுற்றுமுற்றும் எல்லாமே கிளீன் பண்ணப்படுது. யார் செய்கிறா? பிள்ளையோட பேரண்ட்ஸ் செய்கிறா. நாளைக்கு இந்த பிள்ளை பாடசாலைக்கு வரப்போகுது. இது நம்மோட வீட்டை கிடக்கிற ஒரு யோகட் கப்பை கூட கிளீன் பண்ணுற மென்டாலிட்டி நமக்கு இல்லை. டெங்கு சமூகம் மாறு இலங்கையில் 4 இடம் ரெட் லைட் ஏரியா இலங்கையில். ஒன்று கொழும்பு மத்திய பகுதி, மெத்தட்ட கிளம்பும் கொழும்பு மத்திய பகுதி இலங்கையில் டெங்கு அதிகமாக பரவுகிற ஒரு பிரதேசம். 2வது சாய்ந்தமருது பிரதேசம். 3வது கிண்ணியா பிரதேசம். ரெட் லைனில் இருக்கிற 4 பிரதேசங்களில் 3 பிரதேசம் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற பிரதேசம். அதனால் அவன் சொல்கிறான் என்னண்டா, மாற்று சமூகத்தினர் இந்த இலங்கையில் டெங்கை கொண்டு வர ஜராவ சமூகம் நீங்கள் தான். ஆனால் சுத்தம் ஈமாண்ட பாதி என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். சத்துருல் ஈமான், சுத்தம் ஈமாண்ட பாதி. ஹதீஸை சொல்லுங்க, பிள்ளைகள்லாம் சொல்லுது. பிள்ளைகிட்ட சுத்தம் இருக்கா? எனவே அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் தொடர்பாக பிள்ளோட வகுப்பாசிரியர்கிட்ட, பிள்ளோட ஆசிரியர்கிட்ட நாம் வினவோடும். எங்கட பிள்ளை எப்படி வாராரா, ஸ்கூலுக்கு வாராரா சார், எப்படி சொல்லு பேச்சு கேட்குறாரா சார், நல்லா படிக்கிறாரா சார். அப்போ சார் சொல்லுவார், டீச்சர்கிட்ட போய் கேளுங்க, அல்லது அந்த டீச்சரை கூப்பிடுங்க வாங்க. இப்போ அதிபரை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கு. என்னாலும் வந்துக்கிட்டு அதிபரை டிஸ்டர்ப் பண்ணிடலாது. எப்போ வரணும்னு இருக்கா அவங்களோட பாடசாலைக்கு அதிபரை? இல்லை. இப்போ செவ்வாய்க்கிழமையில் பெற்றோர்கள் வந்து அதிபரை சந்திக்கலாம்னா அன்றைக்கு வந்து சந்தித்து நாம் பிள்ளையை பற்றின கேள்விகளை கேட்கலாம், ஆசிரியர்களோடு உரையாடலாம். அப்படியான ஒரு ஆளை தீர்மானித்து பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இடையிலான ஒரு நல்ல உறவு கட்டி எழுப்பப்படணும். பிள்ளைகளில் ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கட்டாயம் பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஆசிரியரூடாக, பாடசாலை முதல்வரூடாக அறிவிக்கப்படணும். அல்லது சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதில் நாம் கடும் கவனமாக இருக்கணும். பிள்ளையை பற்றி டீச்சர்ஸ்கிட்ட கேட்கணும். அடுத்தது, பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் இடையில் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும். பிள்ளைகிட்ட கேட்கணும். பாடசாலை முடிஞ்சு வந்தண்டா, மகன் வாங்க, மகள் வாங்க, உட்காருங்க, இன்றைக்கு எப்படி பாடமெல்லாம் நடந்தா, பிரின்சிபல் வந்தா, இன்றைக்கு டீச்சர் வந்தா, என்ன பாடம் நடந்த, என்ன பாடம் நடக்கல, எதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்த சொல்லுங்க மால். இது நம்மளுக்கும் பிள்ளைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை. நமக்கும் சுந்தரிக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு, நமக்கும் வாணிராணிக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு, நமக்கும் மிஸ்டர் மனைவிக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு, நமக்கும் அத்திப்பூக்களுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு, நமக்கும் சிந்து பைரவிக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு. பிள்ளைகளோட கம்யூனிகேஷன் இல்லை. சில நேரம் இது பழைய நாடகம் அறிக்கலாம், இப்போ பேருகளை மாற்றி கொள்ளட்டாமண்டா. அன்றைக்கு ஒரு ப்ரோக்ராமில் ஒரு அம்மா சொல்லிப்பட்டு போனா, சார் சுந்தரி முடிஞ்சு கண்ணால் நீங்கள் இன்னமும் சுந்தரில் இருக்கீர்கள், கொஞ்சம் திரும்ப நாடகத்தை பாருங்கன்னு சொன்னால் திரும்ப நாடகங்கள் பார்க்க வேண்டியது. மெகா சீரியலோடு இருக்கிற கண்டெக்ட், தொடர் நாடகங்களோடு இருக்கிற கண்டெக்ட் நமக்கு பிள்ளைகளோட இல்லை. அந்த நாடகம் எத்தனைக்கு ஒளிபரப்பாக போகுது, எத்தனைக்கு முடிய போகுது, 5 நாளும் இருக்கா, 4 நாள் இருக்கா, 2 நாள் இருக்காண்டெல்லாம் நமக்கு தெரியும். நம்மளோட பிள்ளைக்கு எப்போ எங்கெங்கே வகுப்பு இருக்கேன்னு நமக்கு தெரியாது. நம்மளோட வீட்டை ஒரு ஃபுட் சார்ட் இல்லையே. திங்கக்கிழமை, இன்றைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன நம்மளோட வீட்டை சமைக்கணுமென்று நமக்கு ஒரு உணவு பட்டியல் இருக்கா? இப்போ நான் எங்களோட ஊரில் சொல்கிறேன்டா இப்படியேண்டா, இன்றைக்கி ரோட்டால் போகிற கூறி விற்கிறவன் போகிற
சாப்பாடு தான் அந்த வீட்டில் சாப்பாடு. மரக்கறி மரக்கறி என்று போனால் இன்றைக்கு கூட்டம் மரக்கறி, மீன் போனால் மீன், இறால் போனால் இறால். எங்கட வீட்டு ஒரு ஃபுட் சார்ட் இருக்கணும். திங்கக்கிழமை என்ன சமைக்க போகிறேன், ரைட், காலை சாப்பாடு என்ன, பால் சாப்பாடு என்ன, இரவு சாப்பாடு என்ன. ஒரு ஊரில் பேர் சொல்லலை, இங்கே ரெக்கார்டிங் இருக்கு, வர பேர் சொன்னால் அந்த ஊராக என்ன திரும்ப ப்ரோக்ராமுக்கு கூப்பிட மாட்டாங்க. அந்த ஊரில் நான் ஒரு கிட்டத்தில் ஒரு ஆய்வு செஞ்சேன். 80% ஊடுகளில் இரவு சாப்பாடு சமைக்கிறல்ல, கடையில் எடுக்கிற ரெஸ்டாரண்ட், பர்கர், நூடுல்ஸ், மற்றது என்ன இந்த சப்மரைன், மற்றது டால்ஃபின், பராட்டா. அது உண்மையிலேயே பொருத்தமான சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாதான். அப்போ திங்கக்கிழமை என்ன சாப்பாடு, மண்டே என்ன சாப்பாடு, காலை சாப்பாடு என்ன, டியூஸ்டே என்ன சாப்பாடு, வெனிஸ்டே என்ன சாப்பாடு, தேர்ஸ்டே என்ன சாப்பாடு, ஃப்ரைடே என்ன சாப்பாடு, சாட்டர்டே என்ன, சண்டே என்னன்னு எங்கள்கிட்ட ஒரு ஃபுட் சார்ட் இருக்கணும். இது எங்கள்கிட்ட அப்படி ஒரு சார்ட் இல்லை. வெந்தத்தை திண்டு விதி வந்தா சாகுது, வெந்தத்தை திண்டு விதி வந்தா சாகுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கு போகும். இந்த மனுஷர் சொல்கிற மாதிரி இங்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு சோறு கொடுக்கலாமா பிள்ளைகளுக்கு? இது என்ன பிரச்சனை? வெண்ட பிள்ளைகளுக்கு தெரியும் இன்றைக்கு வியாழக்கிழமைண்டா என்ன கறி வீட்டெரிக்குமெண்டு நான் சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனோடனே ஸ்கூல் வரக்குள்ளே தெரியும் இன்றைக்கு வீட்டை தான் கறி. கிழமையில் ஒரு நாளைக்கு முட்டை, மாதத்தில் ஒரு நாளைக்கு சிக்கன், கிழமையில் ஒரு நாளைக்கு பிரியாணி. கடை சாப்பாடு கண்ணுலேயும் காட்டையில், அதாவது தெரியும், எப்படியும் அலவுட் பண்ண மாட்டேன். மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்காத்தான் அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டோ அல்லது கஃபேயோல தெரியும். வெரி ரேயா அல்லது ஒரு டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சா அப்படி ஒன்று நடக்கும், இல்லாட்டி இல்லை. எங்கட பிள்ளைகளை நாங்களே மிஸ்கைட் பண்ணி போட்டு பிறகு வந்து சொல்கிற, அவன் சோறு திங்கான் இல்லை சார், மரக்கறி திங்கான் இல்லை, ஆத்து மீன் திங்கான் இல்லை. யார் அதை பழக்கினே தான் நான் டீச்சர்ஸுக்கிட்ட காலையில் கேட்டேன். நான் என்ன கேட்டேன், பிள்ளை கருவிலே இருந்து கற்கிறது சரியா பிள்ளையா, ரைட்டோ ரோங்? எல்லாரும் சொன்னாங்க எஸ். பிள்ளை கருவில் கற்குதா? எப்படி கற்குது? யார் கற்றுக் கொடுக்குற? 6 டீச்சர். எங்கே கரும்பலை, எங்கே சோக், எங்கே ஒயிட் போர்ட், எங்கே மார்க்கர்? பிள்ளை எப்படி கற்றுக்கொள்கிறது? பிள்ளை கற்றுக்கொள்கிறது உங்களோட உணர்வுகளில் இருந்து பிள்ளை கற்றுக்கொள்கிறது. அதை அந்த சப்ஜெக்டை நான் கதைக்கல, ஆனால் கற்றுக்கொள்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய உணர்வுகளினூடாக, உங்களுடைய மனமாற்றங்களினூடாக பிள்ளை கற்றுக்கொள்கிறது. உங்களுடைய கவலை பிள்ளைக்கு தெரியும். என்னுடைய தாய் சந்தோஷமாக இருக்கிறாரண்டா பிள்ளைக்கு தெரியும். என்னுடைய தாய்க்கு என்னுடைய தந்தை நல்லமில்லைங்கிறது பிள்ளைக்கு தெரியும். இதுக்கு பல ஆய்வுகள் எல்லாம் செய்தாங்க. நான் இப்போ அதெல்லாம் சொல்லலை. இந்த ப்ரெக்னன்ஸ் மதர்ஸுக்கு சொல்கிற சில ஆய்வுகள் இருக்கு. அன்புக்குரியவர்களே, மிக அன்பாக சொல்கிறேன், பிள்ளைகளோட நல்ல தொடர்பாடலை வைங்க. மகன் மகள் எவ்வளோ தவறு செஞ்சாலும் அன்பாக அலைங்க. இங்கே வாங்கம்மா, இங்கே வாங்க செல்லம், ரைட். அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தி நாம் அப்படி அன்பாக இருந்தேன். மானே, பூவே, குயிலே, தேனே, மயிலே. அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் அருமை மாடு பே பிசாசா மாறியாது. எல்லாரும் அப்படித்தான், பிள்ளைகளும் அப்படித்தான். மடிக்குள்ள இருக்கக்குள்ள தேவையில்லாத இடத்துலாம் போட்டு கொஞ்சுவோம் பிள்ளை. ஆனால் அவன் வயதுக்கு வந்தது பிறகு அவனை தொடணும், டச் பண்ணணும், கொஞ்சணுமெண்டு, கை கொடுக்கணுமெண்டு உளவியல் சொல்லுது. பிள்ளைகளை நாம் நம்மளோட வயதுக்கு வந்த பிள்ளைகளை நான் முத்தமுறனுங்கிற பெற்றோர் கையை தூக்குங்க. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு அனுப்பக்குள்ள கிஸ் பண்ணி தான் அனுப்புகிறேன் இந்த பிள்ளையை. எங்கே ஒரு கை தான், இன்னைக்கு 2 கை 3 கை. மற்ற ஆக்கள் எல்லாம் கிஸ் பண்ணுற இல்லையா? இல்லை, உண்மையாக சொல்லுங்களேன். இப்போ நான் கல்யாணம் முடித்து 15 வருஷம். கல்யாணம் முடித்த அண்டிலிருந்து இன்றைக்கு நான் வைஃபுக்கு ஊட்டி விடுறேன். வைஃபண்டா 6, நம்மளோட வீட்டுக்காரிக்கு நான் ஊட்டி விடுறேன். அவக்கு ஊட்டி போட்டு தான் நான் திங்குறேன். இதுக்கு அன்றைக்கு ஒரு அம்மா சொல்லலாம், ஓ அவள் ஆக்கினது நஞ்சா இல்லையாண்டு பார்க்குறதுக்கு கொடுக்கேங்க.
அப்படி இல்லை, ஒரு உங்களோட வைஃபுக்கு ஒரு கவலம் உணவை ஊட்டுவதும் தர்மம் பண்டிகை. அந்த ஒரு நல்ல தர்மத்தை அழிச்சியும் இந்த பிள்ளைகள் இப்போ பெரிய வளர்ந்துட்டாங்க. அவங்க கேட்பாங்க, அவன் பெரிய ஆள், அவக்கு அள்ளி சாப்பிட இருந்தானே அவக்கு ஊட்டுறீங்க, அடே அம்மா நம்மளோட அம்மிக்கு ஊட்டுவோம்டான்னு சொல்லி நான் ஊட்டி விடுறேன். இப்போ நீங்கள் அதுக்காக நீ மனுஷர் ஊட்டி விட்றாருன்னு போட்டு நீங்கள் கையெடுத்துக்கு போனீங்கன்னா அடிதவணும். இன்னும் ஒரு நாளும் இல்லாமல் சோத்தெடுத்துக்கு தீத்த வார ஒரு டீச்சர் ப்ரோக்ராம் முடிஞ்சு சொல்லி போட்டு போகிறான். மிச்ச நாளை பிறகு இந்த இதான் ஒரு சிரிச்ச ஒரு திருப்தியோடு இருக்கண்டு. அப்படித்தான் நிறைய பேர் வாழ்க்கை போகுது. அன்றைக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் இப்படி கதைச்சு கொண்டு இருந்தேன். கண்ணால் தண்ணி வார அளவுக்கு ஒரு சமுர்த்தி உத்தியோகத்தர் சிரித்து போட்டு சொல்கிறார், சரி இப்படி சிரிச்சிருக்கேன் நான் 32 வருஷத்துக்கு போகிறேன். ரியல்லி இந்த ஊரில் ஒருவர் சொல்கிறார், சமுர்த்தி உத்தியோகம் 32 வருஷத்துக்கு பிறகு சார் நான் கண்ணால் தண்ணி வார அளவுக்கு சிரிச்சிருக்கேன்னு சொல்லி. இந்த இப்போ இன்றைக்கி எல்லாரோட லைஃப்பும் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிட்டு, சிரிக்கிறதுக்கு இடமே இல்லை, ஹாப்பினஸ் இல்லை. ரைட், சந்தோஷமாக ஆரம்பத்தில் இருந்திருக்கும், பிறவாது மாற்றமாக போயிட்டு. ஏன் திருமணம் முடித்தோம், ஏன் இந்த பிள்ளைகளை பெற்றோம், முடிக்காமல் இருந்திருக்கலாம், பெறாமல் இருந்திருக்கலாம் என்ற ஃபீலிங்ஸுக்குள்ளாக நிறைய பேர் தள்ளப்பட்டிக்கான். அப்படி வாழ்க்கையை கொண்டு போப்படா பேரண்ட்ஸ். நம்மளோட வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக கழிக்கணும். கடந்த காலத்தை பற்றி தயவு செய்து ஃபீல் பண்ணாதங்க, அது உங்களுக்கு கவலையை கொண்டு வரும். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினீங்களா அது உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். இருக்கிற இந்த கணத்தை எப்படி சந்தோஷமாக வாழலாமோ வாழ்ந்து கடந்து போங்க. இதான் உண்மை, இதான் உலகம், அதான் ரியாலிட்டியும் கூட, அதான் யதார்த்தமும் கூட. எனவே எங்கட பிள்ளைகளோட நான் சொன்னேனே, பாடசாலை என்ன செய்யும், வீடு என்ன செய்யணும், அப்போ மீட்டுறதுக்கும் நினைவில் வைக்கிறதுக்குமான ஒரு ஏற்பாட்டை வீட்டில் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கான பொருத்தமான பிரத்யேகமான கற்றல் அறைகளை ஏற்பாடு செய்து கொடுக்கணும். வீட்டு சூழலை சுத்தமாக வைத்திருக்கணும். நல்ல காற்றோட்டம் உள்ள சீதோசனமான ஒளி உட்புகக்கூடிய காற்று வரக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு பிரத்யேகமாக கற்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பிள்ளையினுடைய அந்த அட்மாஸ்பியர் என்வாய்மெண்ட்டுங்கிறது பிள்ளைக்கு ஆக முக்கியம். பிள்ளை எல்லாரும் வார ஒரு விசிட்டிங் ஹாலுக்குள்ளே நாங்கள் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு டேபிள் போட்டு கொடுக்கக்கூடாது. கிழக்கு மாகாணத்தில் மருதமுனை என்ற ஒரு ஊர் இருக்கு, சின்ன ஊர். 1970களில் அந்த ஊர் இலங்கையினுடைய ஜப்பான் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊர். 70க்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் கடைபிடித்த வெளிநாட்டு கொள்கையின் காரணமாக அங்கிருந்த நெசவு தொழில் அப்படி அடிபட்டு போகிறது. ஏற்கனவே கடல் தொழில் இல்லை, அந்த பக்கம் கலப்பும் இல்லை, விவசாய நிலங்களும் இல்லை. அந்த ஊரினுடைய மொத்த பொருளாதாரம் இல்லாமல் போகின்ற நேரம் அந்த மருதமுனை என்கின்ற ஒரு கிராமம் கடைபிடித்தது கல்வியை மட்டும்தான். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு சட்டத்தரணி, ஒவ்வொரு பட்டதாரி, ஒவ்வொரு மருத்துவன் இருக்கிறார். மருதமுனையிலே பிள்ளைகளுடைய பரீட்சை காலம் இருந்தால் எந்த ஒரு பெற்றோரும் இன்னும் ஒரு வீட்டுக்கு விசிட் போக மாட்டார்கள். பரீட்சை எழுதுகின்ற ஒரு பிள்ளை, அது 5ஆம் ஆண்டு புலமை பரிசிலாக இருக்கலாம், ஓலவல் எழுதுகின்ற பிள்ளை பரீட்சைக்கு தோற்றுகின்ற பிள்ளையாக இருக்கலாம், ஏலவல் எழுதுகின்ற பிள்ளை பரீட்சைக்கு தோற்றுகின்ற பிள்ளையாக இருக்கலாம். ஒரு பிள்ளை பரீட்சைக்கு முகம் கொடுக்கிற பிள்ளை இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்தினுடைய எந்த ஒரு நபரும் விசிட் போக மாட்டார். அந்த வீட்டார் எந்த பெரிய நிகழ்வுகளையும் குடும்பமாக கலந்து கொள்ள மாட்டார். இது அங்கே இருக்கிற நடைமுறை. அதான் நான் சொன்னேன், எப்படி காலையில் எழும்பாமல் இருக்கிறத நாம் மாற்றணுங்கிறது தனிப்பட்ட மாற்றம் இல்லை, நம்ம மொத்த ஊருமே சேர்ந்து அதை மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். இது மருதமுனையில் இருக்கிற ஒரு வழக்கம். பரீட்சை எழுதுகிற பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு யாரும் விசிட் போக மாட்டாங்க. 10 மணியோட லைட் ஆஃப் பண்ணப்பட்டுரும். பிள்ளையோட பெட் டைம் 10 மணி அறிக்கணும். அப்போ தான் நாம் பிள்ளையை நேரத்தோடு எழுப்பி எடுக்கலாம். பிள்ளைக்கு விரும்பின நேரம் சாப்பாட்டை கொடுத்து பிள்ளையை விரும்பின நேரம் தூங்க விடுவோமா இருந்தால் அது நம்மோட நிலைமையை தலகுலாக புரட்டி போடும். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, நம்மோட பிள்ளையோட பெட் டைம், நம்மோட பிள்ளையோட சாப்பாட்டு டைம், நம்மோட வீட்டில் ஒரு புட் சாட் இருக்கிறங்கிறது அது பேசிக்.
ஒரு அடிப்படையான விஷயம். அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான கற்றல் சூழல் ஏற்படுத்தும். நான் சொன்னேன் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி, ரைட்? பிள்ளைகளை ஆய்வுக்கும் பிள்ளைகளை தேடலுக்கும் ஹாப்பி சைல்டு டிஸ்கவர் மோர்ன்னு சொல்லுவார்கள். சந்தோஷமாக இருக்கிற பிள்ளை அதிகமாக கற்றுக்கொள்ளும். பயம் காட்டி பிள்ளையை நீங்கள் படிப்பிக்க இயலாது, அல்லது இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு காட்டி பிள்ளையை படிப்பிக்க இயலாது. மகிழ்ச்சியாக வச்சிருங்க, மேக்சிமம் உங்களோட பிள்ளைய ஹாப்பினஸாக வச்சிருங்க. அப்போ அந்த பிள்ளை படிக்கும். இது படிக்கிறதுக்கான ரூம். பிள்ளைகளை அதிகாலையில் எழுப்பி விடுங்க. நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகிற ஆளாக இருந்தால் தான் உங்களோட பிள்ளை சுபஹ் தொழும், மறந்துடாதீங்க. நீங்கள் சுபஹ் தொழாத ஒரு ஆளண்டா உங்களோட பிள்ளை ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போகிற பிள்ளையாக இருக்க மாட்டாது. நான் தஹஜ்ஜத் தொழணும், எந்த பிள்ளை குறைஞ்சது சுபகாலம் தொழுவான். பெற்றோர்கள் பாருங்கள், இவ்வளோ உம்மாமார் வந்திருக்கோம், ஒரு 5 தந்தையர்கள் வந்திருக்கிறார். இதான் எல்லா இடத்துலையும், கம்பொலையிலையும் இதான், அக்குன்னையிலையும் இதான், காத்தாங்குடியிலையும் இதான். இதான் சிச்சுவேஷன். இந்த அவங்க பொருளாதாரத்தை தோறுறது மட்டும்தான் வேலை. பிள்ளை வளர்க்குறது உங்களோட வேலை. பிள்ளை நல்லா வந்துட்டானாண்டா அது எந்த பிள்ளடி எம்பார். பிள்ளை மோசமாக வந்துட்டான்டா உண்ட பிள்ளடி எம்பார். நீ வளர்ப்பன்னு சொல்ல. இதுதான் ரியாலிட்டி. ஃப்ரேங்காக சொல்கிறேன். இந்த பிள்ளை வளர்ப்புங்கிறது ஒட்டோவாக உங்களுக்கிட்ட தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. பெற்றதும் நீங்கள், வளர்க்கணும் நீங்கள். அச்சீவ்மெண்ட் வந்துட்டேன்டா நான் எடுத்துக்குவேன். எப்படி எந்த பிள்ளை, நானும் பி பாசிட்டிவ், எந்த பிள்ளையும் பி பாசிட்டிவ். தோத்துட்டு வேண்டா என்ன பி பாசிட்டிவும் ஏ பாசிட்டிவும் கத்தரியா எல்லாம் நீ படுத்தி அடித்த பாடு என்று சொல்லுவார். இதான சிச்சுவேஷன் சேஞ்ச் என்று நாம் சொல்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, பிள்ளைய காலையில் ஏழியாக எழுப்பி படிப்பிக்கிறது பிள்ளைட 15% மனப்பதிவை பிள்ளைக்குள்ளே கொண்டு வரும். மோர் தென் 50% அப் பண்ணும் பிள்ளைட ஞாபக சக்தி. காலையில் பிள்ளைய எழுப்பி படிக்க வைங்க பார்ப்போம், பிள்ளைட ஞாபக சக்தி அதிகரிக்கும். பிள்ளைய ஞாபக சக்தி அதிகரிக்கிற சாப்பாடுகளை நீங்கள் கொடுக்கணும். நான் உங்களோட பிள்ளைகளுக்கிட்ட சொல்லியிருக்கேன், பிள்ளைகளே உங்களோட வீட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பருப்பு சாப்பிடணும்னு சொல்லி. பருப்புண்டா பருப்பு கறி ஆக்கி கொடுக்குறல்ல, பருப்பாக போயிடும். பருப்பு உம்மார் பருப்பு பிள்ளைகளுக்கு நல்ல ஹை நியூட்ரிஷியனான சாப்பாடுகளை கொடுக்கணும். ரைட்? பருப்பை எப்படி ஆக்குற தெரியுமா? பருப்பு என்ன செய்யணுமெண்டா சோத்தை போட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் குக்கரில் ஒரு தட்டினா சோறாகும். பருப்பை எடுத்து கைக்குள்ளே அலசி கழுவி போட்டு சோறு வெந்து நீர் வத்திக்கு வரக்குள்ள மேலே தூவி விட்டுங்க. 100 கிராம் பருப்பு, ஒரு பிடி பருப்பு. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் கட்டாயம் பருப்பு கொடுக்கணும். விதை உணவுகள் கட்டாயம், நட்ஸ் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. டிஃப்ரெண்டான நட்ஸுகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ரைட்? என்ன செய்யுங்க, பருப்பை தூவி போட்டு சோறு வைக்கக்குள்ள ஒரு 2 அகப்பை மேலும் கீழுமா புரட்டி போட்டால் அந்த 50 பருப்பும் சேர்ந்துடும். அப்புறம் வச்சு கொடுக்குறதா பருப்பை ஆக்கி கொடுக்கணும். மற்ற சமூகத்தில் பாருங்க, அப்போ ஹால் மாசும் பருப்பும் இல்லாத கடையே இருக்காது. பிரியாணிகளையும் ஒரு பொறுப்பும் பருப்பு வச்சிருப்பான். நோவா, ஆனால் நாங்கள் பருப்பு சாப்பிட்றல. நான் உங்களோட பிள்ளைகளுக்கு சுவாமி விபுலானந்தரை பற்றி சொன்னேன். சுவாமி விபுலானந்தர் இந்த இலங்கையினுடைய முதலாவது தமிழ் பேராசிரியர். அவர் விஞ்ஞானமானி பட்டதாரி. அவர் வல்லாரை சாப்பிடுவார். கொட்டுக்கொலையா வல்லாரை சாப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு வல்லாரை சமைச்சு கொடுக்கணும். உங்களோட வீட்டில் ஒரு வல்லார தோட்டமே இருக்கணும். நான் இந்த நாட்டு மரக்கறிகள் காசு கொடுத்து வாங்குவதில்லை. எனக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு 10 பேச்சு காணி வச்சிருக்கேன். அங்கே வல்லார, பொன்னாங்கண்ணி, வள்ளலக்கறி எல்லாமே இருக்கு. என் வீட்டில் சனியும் ஞாயிறும் இலக்கஞ்சி தான் இருக்கும். காலையில் இலக்கஞ்சி இருக்கும். 7 வகையான இலைகளை போட்டு கஞ்சி காய்ச்சி நாங்கள் எல்லாரும் குடிப்போம். இப்போ எந்த மகன் அவனும் குடிப்பான். இந்த மகனுக்கு இப்போ 8 மாதம். அவரும் கஞ்சி குடிப்பார், இந்த இலக்கஞ்சி குடிப்பார். என்ற நமக்கு காய்ச்ச கஷ்டம். கடையில் வாங்கி கடையில் அஜினாமோட்டோ போட்டு தருவான். நல்ல டேஸ்ட் அறியும். நாங்கள் பிள்ளைகளுக்கு கலீல் ஜிப்ரான் சொல்கிற மாதிரி எந்த உம்மா எனக்கு சுட்டுத்தார தீஞ்ச ரொட்டியும் எனக்கு விருப்பமானதுன்னு சொல்லுவார் கலீல் ஜிப்ரான். ஏன்? எந்த உம்மா சுட்டுத்தார ரொட்டிக்குள்ள அன்பு கலந்திருக்கிறது என்று கலீல் ஜிப்ரான் ஒரு கவிதையில் சொல்லுவார். 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற ரொட்டியை விட எந்த உம்மா சுட்டுத்தார தீஞ்ச ரொட்டி எனக்கு விருப்பமானது என்று கலீல் ஜிப்ரான் சொல்லுவார். எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட கையால் சாப்பாட்டை செஞ்சு கொடுக்கணும்.
உங்களோட அன்பும் கலந்து அந்த சாப்பாட்டோட பிள்ளைக்கு போகும். பிள்ளைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறத விட நீங்கள் சமைச்சு கொடுங்க. ஏதோ ஒரு சாப்பாடு, பாடசாலைக்கு கொடுக்குற சாப்பாடு பிள்ளைகளுக்கு காலையில் கிளம்பி நீங்கள் சமைச்சு கொடுங்க. ஆக முக்கியம். கடையில் வாங்கி பிள்ளைகளை உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கிறாதுங்க. நான் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன், பக்கத்தில் அடைக்கப்பட்ட சாப்பாடுகள் பிள்ளைகள் சாப்பிடக்கூடாது. பொரிக்கப்பட்ட எண்ணெயில் பொரிக்கப்பட்ட சாப்பாடுகள் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு மாப்பொருள் சாப்பாடுகள் கொடுக்கக்கூடாது. ஹைலி ப்ராசஸ் பண்ணப்பட்ட சாப்பாடுகளை தான் நாங்கள் அதிகம் சாப்பிடுவோம். அதால தான் எங்களுடைய சமூகத்தில் புற்றுநோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னண்டா, இன்றைக்கு ஹைலி ப்ராசஸ் பண்ணப்பட்ட சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிட்றோம். மிக்சர் அண்டும் பூந்தி அண்டும் அதண்டும் இதண்டும் பொரிக்கப்பட்ட பொரிக்கிறதுல 3 வகையான பொரியல், டீப் ஃப்ரை, அப் ஃப்ரை என்றெல்லாம் இருக்கு. ஆழ்ந்து பொரிகிற சாப்பாடுகள், மேலே பொரிகிறது, இடையில நின்று பொரிகிறதுன்னு சொல்லி இருக்கு. பொரியல் எல்லாம் வெரி டேஞ்சர். அதெல்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு, மெடிக்கல் டேர்மிங், ரைட்? தயவு செய்து எந்த ஒரு சாப்பாடையும் பொரிச்சு நமக்கு வெள்ளக்காரன் அவன் ஒயிலை விற்கிறதுக்கு பழக்கின ஒரு சாப்பாடு தான் இந்த பொரியல், ஆயிலிங் ஃபுட்ஸ். நம்ம கிழங்கு அவிச்சு சாப்பிட்டாங்களா, அவன் இப்போ பொரிச்சு சாப்பிட பழக்கிட்டான். நம்மளுக்கு நாம் முந்தி கோழியை சுட்டு சாப்பிட்டா, அவன் பொரிச்சு சாப்பிட பழகிறான். இப்போ பாபிக்கு என்ற பேரில் கல் வச்சு சுடுறோம். எனவே எங்களோட உணவு பழக்க வழக்கம் எங்களோட பிள்ளைகளுடைய கல்வியில், எங்களோட பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில், எங்களோட பிள்ளைகளுடைய ஞாபக சக்தியில் ஆக முக்கியம். பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம் முக்கியம், பிள்ளைகளுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கம் முக்கியம். அது பிள்ளையோட ஞாபக சக்தியில் எஃபெக்ட் பண்ணும். நான் உங்களோட A-level பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது, பிள்ளைகளில் நீங்கள் பிள்ளைகளை மிதிக்கிற வீட்டில் ஒரு ஆன்மீக சூழலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். மகரிபானா நீங்களும் பிள்ளைகளுமா குர்ஆன் எடுத்து வச்சு ஓதணும். ஓதி பாருங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு நீங்களும் பிள்ளைகளும் சூரத்துல் கௌஃப் எடுத்து ஓதி பாருங்க. உங்களோட வீட்டில் ஒரு கிழமைக்கு என்ன மாற்றம் நடக்குதுன்னு. உங்களோட முகத்தில், பிள்ளோட முகத்தில எல்லாம் ஒரு வகையான பிரகாசம் வரும் அடுத்த வெள்ளிக்கிழமை வார வரைக்கும். அப்படியே மாப்பிள்ளையும் சேர்த்து வச்சு ஓதினீங்களா அவரோட முகத்திலையும் பிரகாசம் வரும். ரியலி சிரிக்கிறதுக்கு இல்லை. 100 நலா 100. உங்களோட இது நான் சொல்லல, சமயம் சொல்லுது. ஒரு ஆள் வெள்ளிக்கிழமை இரவுல ஓதுறத்தை, கௌஃப் ஓதுறத்தை சுன்னத்தாக்கிருக்கு இஸ்லாம். சுன்னத் கௌஃப் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஓதி. எந்த வெள்ளிக்கிழமை இரவு சூரா கௌஃப் கொஞ்சம் நீளமான சூறா தான், எடுத்து ஓதுங்க. ஓதி போட்டு பாருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களோட வீட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது. அவரை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க, உங்களை பார்த்து அவர் சிரிப்பார். என்ன சந்தோஷமாக இருக்கும். கவலையே உங்களோட முகத்தில் வராது. உங்களோட வீட்டில் பேய் பிசாசு சிரிக்குமெண்டா சூரத்துல் பக்கராவை அப்படியே தாப்பையை சுற்றி வர ஓதுங்க. அதோட பேய் வைத்திடும். நாமான பேய் நம்முட மனசு தானே. இந்த மாதிரியான ஆன்மீகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயன்மெண்ட் உண்டு, கனெக்ஷன் உண்டு நம்மளுக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு இடையில ஏற்படுத்தப்படணும். ரைட், ஆக முக்கியம். ரைட், ஆரோக்கியம்ங்கிறது வெறுமனே நோய் இல்லாமல் இருக்கிறது அல்ல. ஆரோக்கியம் உடல் ரீதியாக, உள ரீதியாக, சமூக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நல்ல நிலையில் இருக்கிறது தான் ஆரோக்கியம். உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. எனக்கு ப்ரெஷரும் இல்லை, சுகரும் இல்லைங்க, அது இல்லை ஆரோக்கியம். நோய் இல்லாமல் இருக்கிறது இல்லை ஆரோக்கியம். நான் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணணும். ரைட், எங்கே போகிற எக்ஸசைஸ் பண்ண, நாம் எக்ஸசைஸ் பண்ணணும். நாம் ஒவ்வொரு ஆளும் பேரண்ட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், பிள்ளைகள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆக முக்கியம். ரைட், அடுத்தது எங்களோட மேற்பார்வை இருக்கணும். CID மேற்பார்வையில் எங்களோட பிள்ளை படிச்சிருங்களாம்மா, படிங்க, எடுங்கம்மா, நடுங்க. நானும் எடுக்கணும் ஒரு புத்தகம், நீங்கள் கொண்டாங்கம்மா, உங்களோட புத்தகத்தை எடுப்போம், வாசிப்போம். அந்த பிள்ளைகளில் சிலபஸை பாருங்களேன். ஒரு தரம் ஒன்றில் யாருக்கு தரம் ஒன்று பிள்ளைகள் இருக்கு? 1 2 3, தரம் 1 4, தரம் 2 பிள்ளைகள் நிறைய பேர் 3 இருக்கு. நாம் படிக்கக்குள்ள தரம் 1ல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று களிமா இருக்கு. முதலாவது பாடம், முதலாம் களிமா இருக்கு. அதுக்கு எப்படி நாம் மொழிபெயர்ப்பு இருந்தது? நாம் படிக்கக்குள்ள சொல்லுங்க, ஒரு ஆள் மொழிபெயர்ப்பு எப்படி படித்த? நாம் சொல்லுங்களேன்.
உங்களை வீடியோ எடுக்கிறல்ல, என்ன தான் வீடியோ எடுக்கிற சொல்லுங்க. எப்படி படிச்ச நாம புத்தகத்தில் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருத்தூதர் ஆவார். இப்படி தானே படிச்ச. இப்போ எப்படி இருக்கு புத்தகத்தில்? இப்போ எப்படி இருக்கு புத்தகத்தில்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறதுக்கு எப்படி பொருள் இருக்கு? இப்போ போய் பார்க்கணும். தவிர என்ற வசனம் எடுபட்டுட்டு அவங்க கேட்குறாங்க, அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லையண்டா அப்போ நாங்கள் வணங்குறது என்ன? நாங்கள் வணங்குறது என்ன? தவிரங்கிறத எடுங்க. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் அப்படி போடுங்க. தவிர இல்லை. தவிர காணாமல் போய் மிச்சங்காலம் எங்களுக்கு தெரியாது. எங்களோட பிள்ளைகள புத்தகத்தை நம்ம பார்க்குறோம். இப்படி எங்களோட பிள்ளைகள பாட புத்தகத்தில் 28 விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களோட பிள்ளைகள பாட புத்தகத்தை பார்ப்பதில்லை. இப்போ புதிய கல்வி சீர்திருத்தம் வந்திருக்கு. எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் 2026 அமுல்படுத்த போகுது. அது என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பெற்றோர்களாய் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. பிள்ளைகளில் பாடத்திட்டத்தில் பிள்ளைகளை உள்வாங்கிறதுல எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனவே எங்களோட ஆரோக்கியமான கற்றலுக்கான உளவியல் சூழலுங்கிறது எங்களுடைய பிள்ளையினுடைய திறமை, எங்களுடைய பிள்ளையினுடைய பலவீனம், எங்களோட பிள்ளைக்கு இருக்கிற வாய்ப்பு, எங்களுடைய பிள்ளைக்கு இருக்கிற சவால்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இதோட நிப்பாட்டுறேன். நீங்கள் ஏதாலும் கேள்வி கேட்டால் நான் இப்போ உங்களுக்கு பதில் அளிக்க போகிறேன். இப்போ உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் என்னைக்கிட்ட கேட்க போகிறீங்க. நான் என்னால் முடியுமான பதில்களை, சந்தேகங்களை, தெளிவுகளை தரப்போகிறேன். வெறுமனை எனக்கு தெரிஞ்சதை சொல்லி போட்டு போகிறதல்லையே. என்ன சந்தேகம், என்ன கேள்வி, என்ன தெளிவு வேணும்? இந்த மொழி நடை விளங்கினதா உங்களுக்கு? கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது என்ன? ரைட், குட். ஏன் நான் கேட்கணுண்டா, சௌர ரவுசேன் போய் கம்பொலையில் ஜனநாயகம் தொடர்பாக பேசினான். இஸ்லாத்தில் ஜனநாயகம் தொடர்பாக பேசினோன்னே எல்லா பொம்பளையிலும் ஜனநாயகம் பண்ணோன்னே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானான்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் நாயகத்தை சொல்கிறேன்னு சொல்லி மூக்கையும் பிடிச்சான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா. அதனால் அதையிலையும் பார்த்து கொள்ளணும். வெள்ளிக்கிழமைக்கு நாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. என்ன? ரைட், குட். சொல்லுங்கள், என்ன கேள்வி, என்ன தெளிவு? உங்களோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் கேட்க போகிறேன். இப்போ உங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எழுப்பாட்டினா எழும்புறாங்களா? மகன் எலும்புங்க ரெண்டா எழும்புறாங்களா? எழும்புறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு பின்னால் நீங்கள் மல்லு கட்ட தேவையில்லை, எழுப்புறாங்க. எழும்புங்க மகன், பள்ளிக்கூடத்துக்கு போய் ஸ்கூல் இல்லை, எழும்புங்க ரெண்டா எழும்புறாங்க. என்ன தொந்தரவு இல்லை, உங்களுக்கு கஷ்டம் இல்லை, சிரமம் இல்லை. உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கா? எல்லாத்தையும் திறந்த மனதோடு உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா? இல்லை யாரோ சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வருதா? பிள்ளைகளில் நடவடிக்கைகள் யாரோ ஒரு ஆள் சொல்கிறார், உங்களோட மகன் இன்ன சிடி கடைக்காரனோட கூறுறான், இன்ன ஃபோன் கடைக்காரனோட கூறுறான், இன்னும் ஆட்டாக்காரனோட உங்களோட மகனுக்கு உறவு இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லித்தான் தெரிய வருதா? உங்களுக்கு தெரியுதா? பண்டைக்கு என்கிட்ட ஒரு அம்மா ஒரு பிள்ளையை கூட்டி கொண்டு வந்தா, தரம் 9ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை. இவன் 2 பெரிய ஆக்களோட நடுவில் இவர் இருந்து 3 பேராக ஒரு சைக்கிளில் போகிறார். அந்த அம்மா இதை கண்டுட்டா. வந்தது பிறகு அந்த அம்மா கேட்குறா, ஏய் நீ இன்னாரோட சைக்கிளில் 2 பேர் ஆக்களுக்கு இடையில் போகலையாடு? போகலம்மா நான், அல்லா மேலே சத்தியமாக போகலம்மா நான். இந்த பிள்ளை சொல்கிறான், உங்களோட தலைமையில சத்தியமா போகலம்மா நான். நான் கண்டடா இந்த 2 கண்மாணிக்க தலையும் ஒன்று 2 பேர் ஆக்களுக்கு நடுவில் இல்லைன்னு சொல்கிறான். ஒரு நாள் 2000 ரூபா காசு காணாமல் போகுது வீட்டை.
இந்த அம்மா எடுத்த ஆண்டு கேட்கா இல்லை, கண்ட ஆண்டு கேட்கா இல்லை. இவர பொக்கெட்டை பார்த்தா 1300 காசு இருக்கு. 1300 காசு இருக்கு. அம்மா எடுத்துட்டா. மகன் நீங்கள் காசு எடுத்தா இல்லை. அப்போ உங்களோட பொக்கெட்டுக்குள்ளே 1300 காசு இருந்து அது எந்த காசு இல்லை. அப்போ எப்படி உங்களோட பொக்கெட்டுக்குள்ளே வந்த? பிள்ளைகள் உங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையோடு நடந்து கொள்கிறாங்களா? நீங்கள் காட்டுற இரக்கத்தை, நீங்கள் காட்டுற கருணையை, நீங்கள் காட்டுற அன்பை பிள்ளைகள் பலவீனமாக பார்க்குறாங்களா? விளங்குதா கேள்வி கேட்டது? உங்களோட அன்பை எந்த உம்மா என்னண்டாலும் எனக்கு அடிக்க மாட்டா. சில உம்மாமார் இருக்காங்க அடித்து உதற உம்மாமார். ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லி திரும்ப தொங்க விடுறது சுண்ணத்தன்னு சொல்கிற வீடுகள் இன்னும் இருக்கு. வரைக்கிட்ட ஒரு அம்மா சொன்னா, எங்கள் மகனுக்கு 21 வயசு, ஆனால் எனக்கு பயம் இல்லை சார். அவன் நான் கேட்டேன், ஆமாம் அவனை உங்களுக்கு பயங்காட்டி என்ன சாதிக்க போகிற இல்லைங்க? எல்லாருக்கும் அப்படி ஒரு தேவை இருக்கு. என்ன ஒரு உளவியல் தேவை இருக்கு. எந்த கணவன் எனக்கு பயந்து வாழணும். சில கணவன்மாருக்கு தேவை இருக்கு, எந்த வைஃப் எனக்கு பயந்து வாழணும். சில பெற்றோருக்கு தேவை இருக்கு, எந்த பிள்ளைகள் எனக்கு பயப்படணும். சில ஆக்கள் இந்த மாசலாக இருக்க விருப்பம். அந்த கேம்ப் வழியே நான் கேம்புக்கு போனேன், எஸ் சார், ஓகே சார். ஜோன் கொத்தலாவில் யூனிவர்சிட்டியில் பிள்ளைகள் சாப்பிட்டு போட்டு போகிற மார்ச் பாஸ்லாம் அப்படி மாதிரி எல்லாருக்கும் விருப்பம். தண்ட மாப்பிள்ளை தனக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆள் ஆரிக்கணும். மாப்பிள்ளைமாருக்கு விருப்பம் வைஃப்மார் என்ன கண்டா பயப்படணும். பேரண்ட்ஸுக்கு விருப்பம் பிள்ளை என்ன கண்டா பயப்படணும். சில பிள்ளைகளுக்கு விருப்பம் நானண்டா என் அம்மா அப்பா பயப்படணும். இன்றைக்கு ஒரு அம்மா, நான் ஒரு ஏறாவூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அவரும் அட்மின் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய அம்மா சொன்னால், சார் உங்களை சந்திக்க நான் சின்ன நான் வேறொரு வேலையாக வந்திருக்காமா இன்றைக்கு இல்லை நாம் பிறகு சந்தி இல்லை சார் உங்களை சந்திக்கவே ஆகணும். உள்ளதும் ஒரு பிள்ளை அவருக்கு சயின்ஸ் படிக்கான். அவள் ரிட்டையர்மெண்ட்டில் போய்த்தா. அவருக்கு மட்டக்களப்பு கச்சேரியால் ஒரு பெரிய 60,000 ரூபா 70,000 ரூபா பெருமதியான ஒரு பெரிய LED டிவி வாங்கி கொடுத்தியாங்க. இவன் வீட்டுக்கு வாரானண்டா அவட ஈரல்ல தண்ணி இல்லையா அப்படி சொல்கிறா. அவர் பெரிய எக்ஸிகூட்டிவ் அம்மா. ஒரு பிரச்சனையில் அவக்கு கிஃப்டாக கொடுத்த ப்ரெசன்ட் பண்ணின அந்த டிவியோ உடைக்க போகிறேன்னு அவள் சொல்கிறா, அவன்கிட்ட காலில் விழுந்தேன் சார் நான், இறைவனுக்கு அவடே உடைச்சிடாதடா, இது நான் பென்ஷன் போகல அந்த ஒரே ஒரு ஞாபகம். அந்த அளவுக்கு சில அம்மாமாருக்கு பேரண்ட்ஸுக்கு புள்ளண்டா பயம். புள்ளண்டா அப்படிங்கிறார்கள் பயம், பிள்ளைகளுக்கு பயம் அப்படிங்கிறேன். பிள்ளை நீங்கள் காட்டுற அன்பை பலவீனமாக பார்க்காரா? அதுக்கும் இல்லைதானா? நான் உங்களோட பிள்ளைகளோட ஒர்க் பண்ணினத்தில் நான் அவதானித்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களோட பிள்ளைகள்கிட்ட ஃபார்வர்ட்னஸ் குறவு. உங்களோட பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் வருது இல்லை. ஆனால் அதே கேள்வி நான் காத்தாங்குடியில் கேட்டால் 30 பேரும் மினிப்பான். சார் நான் சொல்கிறேன் நான் ஒரு ஆள் சொல்லடா. இது உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்டா பயமா வெக்கமா என்னன்னு எனக்கு விளங்கல. என்ன உங்களோட தானே கதைக்கலாம். நான் இதை இன்னொரு இடத்துல போய் கதைக்க இல்லாது. நம்மளோட வீட்டு பிரச்சனையை இலங்கை பிரச்சனையை நோர்வேயில் போய் கதைச்சு தீர்வு வருமா? இலங்கை பிரச்சனை இலங்கையில் அங்கே வைக்கணும். ஏன் நம்மளோட பிள்ளைகள் இப்படி கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணதில்லை? பயமா? பயங்காட்டியா வளர்த்துருக்கீங்க? வெக்கமா? பிள்ளைகளுக்கு வெக்கமா? எலும்பி கதைக்க வெக்கமா? கூச்சமா? என்ன பிரச்சனை? கூச்சம், சபை கூச்சம். நீங்க கூச்சமா? சபையில் நீங்க கூச்சமா? எந்த வாப்பா அதை ரெக்கார்ட் பண்ணாங்க.
இந்த வாப்பா அவரு இந்த கூட்ட வர மாட்டார். இந்த வாப்பா நாம் படித்த 13 வருஷத்துக்கு 2 நாள் தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கார். ஒன்று என்ன சேர்க்க வந்து, 2வது நான் ஆண்டு 7 படிக்கக்குள்ள அவரோட சைக்கிளை கொண்டு போனேன், அதை வாங்க வந்தேன். நான் ஸ்கூலில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட்டை செஞ்சிக்கேன். ஆனால் நல்ல வாப்பா. அவருக்கு 70 வயசு, 1955 பிறந்தவர், 25ஆம் ஆண்டு. நான் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் புடிவாதக்காரனாக இருந்தேன். அதால் இந்த பல்லு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்கூல்லையும் தான் வீட்டையும் தான் ரைட் விட்டு கொடுக்க மாட்டேன். ரைட், உங்களோட பிள்ளைகளை ஃபார்வர்டான பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்கணும், ஃபார்வர்டாக இருக்கணும் பிள்ளைகள். எதையும் தாங்குகிற, எதையும் முகம் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். பல வெற்றிகளுக்கு தோல்விகளுக்கு பிறகுதான் ஒரு வெற்றியை நீ சந்திப்பாய்ங்கிற திறன் உங்களோட பிள்ளைகள்கிட்ட வரணும். அச்சுறுத்தி, பயங்காட்டி, கோவப்படுத்தி அலக்கழிச்சு பிள்ளைகளை வளர்த்துடக்கூடாதா? ரைட், என்ன நான் அப்படி பார்க்குறேன். பிள்ளைகளுக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி கேப் இருக்கு. ஒரு கேள்வியை கேட்டால் பிள்ளை ஆன்சர் பண்ணுறதில்லை. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆளுமையை நாம் விருத்தி செய்யணும். அந்த கெப் ஒன்றிருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களோட பிள்ளைகளுக்கு சில ரோல் மாடல்ஸ்களை அறிமுகப்படுத்தினேன். உங்களோட பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் கல்வியில் நல்லம், அடைவுகளில் நல்லம், உங்களோட பிள்ளைகள்கிட்ட தலைமைத்துவ பண்பையும் ஆளுமை விருத்தியையும் ஏற்படுத்தினா உங்களோட பிள்ளைகள் இங்கே இருக்கிற தென் மாகாணத்தில் இருக்கிற மக்கள் ஆளுகின்ற பிள்ளைகளாக வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஆற்றலை, அந்த சக்தியை உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தணும். சில களங்களை பிள்ளைகளுக்கு திட்டமிட்டு நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். பிள்ளைகளுக்காக ஒரு பயணம் போகணும். புதிய சூழலை, புதிய நபர்களை பிள்ளைகளை சந்திக்க வைக்கணும். ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு சலுங்கடைக்காரர் தன்னுடைய சலுங்கடையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் மூடி விடுவார். சலுங்கடை வெள்ளிக்கிழமை மூடி. அன்றைக்கு அவர் என்ன செய்வார்ண்டா, வெள்ளிக்கிழமையில் பகல் உணவுக்காக அந்த ஊரில் இருக்கிற, அந்த பிரதேசத்தில் இருக்கிற, சிட்டியில் இருக்கிற நன்றாக படித்த, நல்ல தொழிலில், நல்ல சமூக அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஆளை அன்றைக்கு பகல் உணவுக்கு வீட்டுக்கு அழைப்பார். எப்படியான வாப்பா? சலுங்கடை செய்கிற வாப்பா. நாங்கள் சலுங்கடைக்காரால் என்ன சமூக அந்தஸ்தில் வச்சு பார்ப்போம் என்று பாருங்க. அவர் அந்த பாபா சலூன் வச்சுக்கிறவர் அந்த சமூகத்தில் இருக்கிற அவரை கூட்டிக்கு வந்து பகல் உணவை கொடுத்து 4 பிள்ளைகளையும் சொல்லுவார், பிள்ளைகள் இவரோடு உரையாடுங்கள், இந்த கல்விமானோடு, இந்த பெரியவரோடு உரையாடுங்கள். பிள்ளைகள் அவரோட உரையாடுவாங்க. நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன கோர்ஸ் செஞ்சீங்க, எப்படி இந்த போட்டி பரீட்சையில் தோற்றினீங்க, இதுக்கு எப்படி ஆயத்தம் செஞ்சீங்கன்றெல்லாம் கேட்பாங்க பிள்ளைகள். அவர ஆர்வம் என்னண்டா, அவர இலக்கு என்னண்டா, இந்த பிள்ளைகள் நாளும் இந்த அமெரிக்காவில் பெரிய பெரிய இடங்களுக்கு வரணுமென்றது அவர ஆசை. ரொனால்ட் ரேகன் அவர் 3வது மகன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வாரான். நமக்குள்ளதான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளை உருவாக்குறது. நம்முடைய பிள்ளைட வளர்ச்சியில், நம்முடைய பிள்ளைட முயற்சிக்கு நாம் எந்த அளவு தூரம் பக்கபலமாக அர்ப்பணிப்போடு இருக்கமுங்கிறது முக்கியம். பிள்ளைகளுக்காக சில ட்ரிப்புகளை திட்டமிட்டு சில பயணங்களை மேற்கொள்ளுங்க. பிள்ளைகளோட உங்களோட குவாலிட்டி டைமுகளை கழிங்க. நான் நேற்றும் சொன்னேன் அந்த அமர்வில், பிள்ளைகளோட நீங்கள் கழிக்க வேண்டிய மிக முக்கியமான 9 நிமிடங்கள் முக்கியம். உண்டு, பிள்ளை தூங்க போகிற நேரம் பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பிள்ளை தூங்க போகிற நேரம் அதட்டி கிள்ளி உருக்கி தூங்கு, நாளைக்கு பள்ளிக்கூடமைக்கு தூங்கு என்று சொல்லி தூங்க வைக்கப்படா. பிள்ளை தூங்க போகிறதுக்கு முந்தின 3 நிமிடம் பிள்ளை சந்தோஷமான மனோநிலையில் இருக்கணும், அது முக்கியம். பிள்ளைய தூங்கி எழும்புற நேரம், அந்த தூங்கி எழும்புற அந்த 3 நிமிடம் சந்தோஷமான மனோநிலையில் பிள்ளை இருக்கணும். 3வது 3 நிமிடம், இறுதியான 3 நிமிடம், பிள்ளை பாடசாலை விட்டு வீடு வரக்கொள்ள நீங்களும் பிள்ளையும் சந்திக்கின்ற அந்த 3 நிமிடம் சந்தோஷமானதாக இருக்கணும். பிள்ளை வரப்போகுது, 1:15 ஸ்கூலுக்கு அலையிறண்டா நம்முடைய சமையல் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி போட்டு பிள்ளையை நாம் காத்துக்கிறிக்கணும். பிள்ளை வருதுண்டா அப்படியே ஓடி போய் பிள்ளையோட பேக்கை வாங்கி எடுத்து தூக்கி நாம் வந்து வாங்கம்மான்னு ஓடியாங்கம்மான்னு கலைப்பட வந்திருக்கீங்கன்ட்டு ஒரு ஜூஸோ, ஒரு தண்ணியோ, ஒரு ஜோக்கட்டை எடுத்து கொடுத்தா பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு.
அந்த 3 நிமிடம் பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு சந்தோஷமானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். இந்த 9 நிமிடங்களும் உளவியலில் மிக முக்கியமான தருணங்கள். பிள்ளை உங்களை விட்டு பிரிஞ்சு சேர்ற தருணம். அந்த நேரம் பிள்ளை அஸ்ஸலாமு அலைக்கும் மம்மி பேக்கை வச்சு போட்டு சொக்க கலத்தி சுக கலத்தி வச்சு போட்டு ஆகால போயிருந்து விளையாடுங்க, நம்ம ஆக்ரஹாஜர் வேலையில் இல்லைங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆக்ரஹாஜராருக்கு யாருக்கு சமைக்கிங்க? நீங்கள் பிள்ளைகளுக்கு தான் சமைக்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க. நான் எங்களோட வைஃப் விட்ட சொல்லிக்கேன், அதையும் எடுக்காங்க. எங்களோட வைஃப் விட்ட சொல்லிக்கேன், நான் வேலையில் இருந்த வீட்டை வரக்குள்ள என்ன வரவேற்கணும், வெல்கம் பண்ணணும். வாங்க மச்சான் வாங்க, என் பேக்கை வாங்கணும், ரைட், நான் என்னையாலும் வாங்கிட்டு வந்தேன் அதை வாங்கணும். அப்போ எங்களோட வைஃப் சொல்கிற இவ்வளவு தூரம் அம்பாறையிலிருந்து எடுத்துக்கு வந்துட்டேலாம், அது இந்த வீட்டுக்குள்ளே எடுத்துக்கு வர்றதுக்கு தான் ஒரு ஆள் தேவை. அது போகக்குள்ள நான் சொல்கிறேன், எனக்கு பாய் காட்டி உப்பா தந்தேன், நான் போகணும், வழி அனுப்பணும். நான் திரும்ப வருவேனா இல்லையான்னு தெரியாது. அந்த விடைபெறுதல் ஒட்டுமொத்த விடைபெறல் இருக்கலாமா இல்லையா? சொல்லலாமா நான் திரும்ப ஆஃபீஸ்லேருந்து வந்து சேருவேன் விட்டு டீ ஊற்றி வைங்கன்னு சொல்லலாமா? இல்லையே. அந்த விடைபெறல் இறுதி விடைபெறல் இருக்கலாம். எனவே ஒவ்வொரு பொழுதையும் சந்தோஷமாக இருக்கணும். முடிவும் ஆரம்பமும் சந்தோஷம். பிகினிங் இன் மைண்ட் என்று சொல்கிறோம். ஆரம்பமும் முடிவும் தெரிஞ்சு நாம் ஒவ்வொரு வேலையும் செய்யணும். பிள்ளைகளோட வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகும். பிள்ளைகள் நம்மோட சந்தோஷத்தில் வளரணும். எப்படி ஒரு தண்ணியை ஊற்றினா பயிர்கள் செலுத்தி வளருதோ, நம்மோட குடும்பத்தில் இருக்கிற அன்பால் பிள்ளைகள் வளரணும், அந்த தட்டி கொடுப்பால் பிள்ளைகள் வளரணும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.